நேரம் भेंट के द्वारा हम परमेश्वर की महिमा करने का समय है। காணிக்கை தசமங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளும், அதை கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு கொடுப்போம். மத்தியில் இருக்கிற சகோதரி அவர்கள் அந்த வசனத்தை அறிக்கை செய்வார். भेंट को आप अपने हाथ में ले लें। एक वचन पढ़ेंगे कि जो लूका का किताब चैप्टर 6 वर्स 38 पढ़ूंगी। दिया करो तो तुम्हें भी दिया जाएगा, लोग पूरे नाप दबा दबा कर और हिला हिला कर और उभरता हुआ तुम्हारे गोदी में डालेगा, क्योंकि जिस नाप से तुम नापते हो उसी से तुम्हारे लिए भी नापा जाएगा। கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर के वचन को मैं विश्वास करके, கொடுக்கிற எனக்கு दिया हुआ है मुझको திரும்ப கொடுக்கப்படும். मुझे दोबारा दिया जाएगा। அமுக்கி ये दबाकर குலுக்கி और उभरता हुआ சரிந்து விழும்படியாக मेरे गोदी में हिला हिला कर நன்றாய் அளந்து और अच्छी तरह से नाप कर மனுஷரின் மடியிலே போடுவார்கள். मेरे गोदी में डालेगा। கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். और इस बात को मैं विश्वास करता हूँ, இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். यीशु मसीह के नाम से देता हूँ। ஆமென். आमीन। கொடுக்கிறான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். वचन के और हम बढ़ेंगे। கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ற தலைப்பிலே நாம் अनेक வாரங்களாக போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्ते से हमने देखा कि परमेश्वर के वचन में आकर एक प्रबल है करके। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். हिब्रू के किताब 4 अध्याय और 12वीं वचन में हम पढ़ेंगे। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளின் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन जीवन और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत ही चौका है, और वो प्राण और आत्मा को छेदता है, मन की भावना को विचारों को जांचता है। கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது। तो देखिए, तो परमेश्वर के वचन में आके जीवन है, கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது। परमेश्वर के वचन में प्रबल है। ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது। तो जीवन का मतलब क्या है? उस बात में आके उस वचन में जीवन है। இயேசு யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், மாம்சமோ ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது। यहाँ पे யோவானா का किताब 6वीं अध्याय में हम देखते हैं कि हमारा जो शरीर है वो बहुत ही बलहीन होता है, लेकिन आत्मा जो है वो बहुत बलवान होता है। 63ஆம் வசனத்தினோட முதற் பகுதி சொல்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது। तो तीसरा वचन का हम पहला अध्याय में हम देखेंगे कि वो आत्मा को आके जीवन देता है। இந்த ஆவியில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது। तो देखिए, ये इसमें आके जीवन, नया जीवन देने का एक प्रबल है। வார்த்தையில ஜீவன் இருக்கு, वचन में आके जीवन है, அந்த ஜீவன் உயிர்ப்பிக்கிறது। और वो जीवन आके एक नया जीवन देता இந்த है, வார்த்தையில वல்லமை இருக்கிறது, और उस वचन में आके प्रबल है। யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் சொல்கிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது। யோனா का किताब में कहता है उसके अंदर जीवन है, और वो जीवन मनुष्य के लिए एक उजाला बन के था। இயேசு யார்? यीशु मसीह कौन है? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன்। वो आके शरीर में भी दिखते थे, அவர் வார்த்தையானவர் மாம்சத்தின் வடிவிலே வந்தார்। और वचन आकर एक मनुष्य के रूप में, शरीर के रूप में आए थे। யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது। तो யோனா का हम पहले वचन में हम देखते हैं कि आदि में आके वचन था, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, और वो वचन परमेश्वर था, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, और वो वचन परमेश्वर के साथ था। 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி, और 4 अध्याय में देखते हैं वो वचन देदारी हुआ। இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் எப்படி மாம்சமாக மாறினார் என்று அந்த வசனம் கூறுகிறது। अब यीशु मसीह आके कैसे आके शरीर में थे, वचन से बदले आके यहाँ पे देखते हैं। இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்து பிறந்தார் மனிதனாக। यीशु मसीह आके 2000 पहले मनुष्य के रूप में जन्म लिए, ஆனால் அவர் ஆதியிலிருந்தே வார்த்தையாக இருக்கிறார்। तो इसीलिए वो आदि से ही वचन था। அந்த வார்த்தையில எப்படிப்பட்ட வல்லம் இருக்கிறது? और उस वचन में किस प्रकार का प्रबल है?
யோவான் 1:2 சொல்கிறது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. और यूहन्ना का पहला दूसरा वचन में हम देखते हैं सब कुछ परमेश्वर के द्वारा ही उत्पन्न हुआ है. அப்ப அந்த வார்த்தையிலே உண்டாக்கும் சக்தி இருக்கிறது, கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது. तो उस वचन में आके उत्पन्न करने का एक आके सामर्थ्य है. இல்லாதவைகளை அது உருவாக்கக்கூடிய வல்லமை உடையதாய் இருக்கிறது. जो कुछ नहीं है उसको उत्पन्न करने का एक सामर्थ्य उस वचन में था. ஆதியில பணம் இருந்ததுன்னு சொல்ல, आदि में आके मन फेराव करके नहीं कहते हैं. ஆதியில பரிசுத்தம் இருந்ததுன்னு சொல்லல, आदि में आके पवित्र बनो करके नहीं कहता है. ஒண்ணுமே இல்லாத பொழுது வார்த்தை இருந்தது. कुछ भी नहीं है पर वचन है. இல்லாத எல்லாவற்றையும் அந்த வார்த்தை உருவாக்கியது. और जो कुछ भी नहीं है उस वचन ने उसको आके उत्पन्न किया. உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் இல்லையோ அதை இந்த வார்த்தையினாலே உருவாக்க முடியும். अब आपके जीवन में जो कुछ नहीं है इस वचन के जरिए आप उत्पन्न कर सकते हैं. ஏனென்றால் இந்த வார்த்தையில உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது. क्योंकि इस वचन में आके उत्पन्न करने का एक सामर्थ्य है. கர்த்தர் வெளிச்சம் வேண்டும் என்று விரும்பினார், வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. परमेश्वर ने चाहा कि उजाला आना है तो उन्होंने उजाला को बना दिया. அவர் என்ன வேணும்ன்றதை தீர்மானித்தார். उन्हें क्या चाहिए करके उन्होंने निर्णय कर लिया அதை மட்டும் பேசினார். और उसको सिर्फ उन्होंने बात किया அப்பொழுது அது உண்டாயிற்று. और फिर वो उत्पन्न हुआ. நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும்? हमारे जीवन में हमको क्या चाहिए? First you must decide what you want. पहले आपको आके निर्णय करना है आपके जीवन में आपको क्या चाहिए. Then you have to release the word of God. फिर आपको जाके वचन को अपने मुंह से बाहर निकालना है. Because the word has the creative power, it can create whatever you want. क्योंकि आके वचन में उत्पन्न करने का सामर्थ्य है तो वो कुछ भी उत्पन्न कर सकता है. உங்க வாழ்க்கையில சுகம் இல்லைன்னா அதை உற்பத்தி செய்ய முடியும். अगर आपके जीवन में चंगाई नहीं है तो चंगाई को उत्पन्न कर सकते हैं. வார்த்தை சுகத்தை கொண்டு வர முடியும். वचन आकर चंगाई लेके आ सकता है. வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். वचन आकर आशीष लेके आ सकता है. வார்த்தை சமாதானத்தை கொண்டு வர முடியும். वचन आकर समाधान आपके जीवन में लेके आ सकता है. வார்த்தை சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். वचन आकर खुशियां लेके आ सकता है. வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். वचन आकर आशीष लेके आ सकता है. வார்த்தை தடைகளை உடைத்தெறிய முடியும். और वचन आकर रुकावटों को तोड़ सकता है. ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ கோட்டை எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. आप देखते हैं कैसे एरिगो का दीवार आके टूटा. நீங்கள் பயப்படாமல் தரித்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு மோசே சொல்றார். செங்கடல் ரெண்டாக பிளக்கிறது. मूसा कहता है कि तुम डरो मत. वहां पे देखते हैं तो समुद्र आके दो भाग में आके खुलता है. வார்த்தை எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சிருஷ்டிக்க முடியும். वचन आकर कहीं पे भी कुछ भी कर सकता है. ஏனென்றால் அந்த பவர் அந்த வார்த்தைக்குள்ளவே இருக்கிறது. क्योंकि उस वचन के अंदर एक सामर्थ्य है. ஆக அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. इसीलिए वो वचन आपके अंदर रहना இந்த है. வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ये वचन कैसा वचन है? யோவான் சொல்றார், சிருஷ்டிக்கும் வல்லமை மட்டும் இல்ல, यूहन्ना कहता है அந்த வார்த்தை இருளிலே பிரகாசித்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. यूहन्ना कहता है कि ये वचन आकर मनुष्य का एक उजाला बन के था और वो उजाला आके सृष्टि भी करता था. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை. और वो उजाला का अंधेरा में आके उजाला करने लगा और अंधेरा उसको आके रोक नहीं पाया. இருள்னா வெறும் இருட்டா இருக்கிறது மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம். देखिए अंधेरा मायने रहता है करके हम सोचते हैं. எல்லா கெட்டதும் எல்லா தீமையும் இருள் தான். और सारी बुरी चीजें अंधेरे में ही होती है. வியாதி ஒரு இருள், बीमारी एक अंधेरा है. வலி வேதனை எல்லாம் ஒரு இருள், दुख दर्द एक अंधेरा है. கேன்சர் ஒரு இருள், कैंसर एक अंधेरा है. சாபம் ஒரு இருள், श्राप आकर एक अंधेरा है. இல்லாமை ஏழ்மை வறுமை தரித்திரம் பற்றாக்குறை இதெல்லாம் ஒரு இருள் பாருங்க. सारी कमी घटिया गरीबी आके एक आके अंधेरा है. ஆனால் இந்த இருளின் சக்திகள் வார்த்தையின் வல்லமைக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது. इसीलिए ये अंधेरे का जो भी सामर्थ्य है उजाले के सामने कुछ नहीं कर सकता है. Because the word can destroy any evil spirits, the word can destroy any darkness spirit. क्योंकि आके वचन आकर किसी भी अंधेरे आके बुरी चीजों को आके मिटा सकता है. When you release the word by faith, it can demolish every demonic powers. जब आके विश्वास के साथ आप वचन को अपने मुंह से बाहर लगते हैं तो अंधेरे के सारी बुरी चीजों को वो आके खत्म कर देता இந்த है. வசனம் ஆதியிலே தேவனோடு இருந்தது. ये वचन आकर आदि में परमेश्वर அந்த के साथ था வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो वचन परमेश्वर था. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை மாம்சமானது. 2000 पहले वो वचन आकर एक शरीर के रूप में था. இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்கு உள்ள இருக்கிறது. आज आकर वो वचन हमारे अंदर है. அதே வல்லமையோடு அதே ஜீவனோடு இருக்கிறது. वही जीवन और सामर्थ्य
इसे हमारे अंदर है। வார்த்தை உள்ள போனது மூலமா நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். देखिए जब आकर वचन हमारे अंदर गया तो दोबारा हम उत्पन्न हुए। பேதுரு தம்முடைய முதலாம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், पत्रोस आके पहले अध्याय में कहते हैं நாம் எப்படி புது சிருஷ்டிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். हम लोग कैसे आके नए सृष्टि बने हैं करके அவர் ரொம்ப देखते हैं। அழகாக அவர் சொல்லுகிறார். तो पहला पत्रुस में हम देखते हैं 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் यहाँ पे ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். हम देखते हैं फर्स्ट पीटर फर्स्ट और यहाँ पे 23 में देखते हैं क्योंकि तुमने नाशी नहीं परंतु अविनाशी बीज से परमेश्वर के जीवित और सदा ठहरने वाले वचन के द्वारा नए जन्म पाए हो। பேதுரு இந்த வார்த்தை பற்றி இன்னொரு புதிய விஷயத்தை அவர் சொல்லுகிறார். अब पत्रुस आकर वचन के बारे में एक नई चीजें यहाँ पे बताता है। இந்த வார்த்தை அழிவில்லாத விதையை போன்றது, ये वचन आकर नाशवान नहीं அது ஜீவனுள்ளது, पर वो जीवन से है என்றென்றைக்கும் நிற்கிறது. और वो हमेशा ठहरने वाला है। அது உள்ள போய் நாம் மறுபடியும் और ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். वो वचन जब हमारे अंदर जाता है तो हम नए होते हैं। ஆல்ரெடி நம்ம இந்த வார்த்தையினுடைய வல்லமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். तो पहले से ही आकर इस वचन का सामर्थ्य को आप लोग आके महसूस कर चुके हो। பழங்கள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை ஒழித்து கட்டி இருக்கிறது. पुराना जो भी जीवन में है ये वचन आकर भगा दिया நம்முடைய ஆவியை புதிதாக்கி இருக்கிறது. और हमारी आत्मा को उसने नया कर दिया நாம் புது சிருஷ்டிகளாக और ஆக்கப்பட்டிருக்கிறோம். हम आके एक नया जन्म पाए हैं। பழங்கள் எல்லாம் ஒழிந்து और போயிருக்கிறது, जो कोई भी पुराना चीज है सब खत्म हो गया எல்லாம் புதிதாகி இருக்கிறது. और सब कुछ नया हो गया நாம் है தேவனுடைய और பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். हम आकर परमेश्वर के बच्चे बन गए அவருடைய சொத்துக்கெல்லாம் வாரிசுகளாக இருக்கிறோம். और उनके वारिस बने हैं அவரும் நாமும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். और हम और परमेश्वर एक है இதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம் பாருங்க. और यही आके नया नियम है। அப்ப பாருங்க, இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो हम आके विश्वास करना है ये वचन में आकर कितना प्रबल है करके। இந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்கு. देखिए इस वचन में कितना सामर्थ्य है। இந்த வார்த்தை தான் நாம யார் என்பதை நமக்கு கூறுகிறது. ये वचन आकर हम कौन है करके हमें बताता है। இந்த வார்த்தை தான் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை கூறுகிறது. ये वचन ही हम आराधना करने वाला परमेश्वर कितना बड़ा है करके बताता है। அவர்கள் பழைய உடன்படிக்கையில இந்த வார்த்தையும் அதனுடைய வல்லமையும் உபயோகப்படுத்தினவர்கள் அவர் ரொம்ப பெரிய காரியங்களை செய்து முடித்திருக்கிறார்கள். देखिए पहला पुराने नियम में आके ये वचन और उसका उपयोग का कारण दूसरा है। ஆனால் வேதம் சொல்கிறது புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்கிற நாம் அவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். लेकिन नया नियम में क्या कहता है कि इसको जो भी आके फॉलो करता है हम उससे भी विशेष है। நான் இன்றைக்கு என்ன பண்ண போகிறேன், பழைய உடன்படிக்கையின் கீழ் நடந்த சில அற்புதமான காரியங்களை எடுத்து அதை காட்டிலும் நாம் எவ்வளவு பெரிய விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் காண்பிக்க போகிறேன். अभी आके मैं आज आके पुराने नियम में से उसे उठाकर नए नियम में उसे लेके फॉलो करके कैसे मैं विशेष बनूंगा करके बताने वाला हूं। நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். आप हर लोग आके इस बात को विश्वास करना है कि मेरे अंदर आकर वचन இது है। அழிவில்லாதது என்பதை விசுவாசியுங்கள். आपको विश्वास करना है ये कभी भी आके नाश नहीं होता இதிலே है। சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். आपको विश्वास करना है ये उत्पन्न करता है இது करके। ஒளியா இருக்கிறது, இருளை விரட்டடிக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். आपको विश्वास करना है ये उजाला है और अंधेरे को भगाता है। அதை விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பலனை நம் வாழ்க்கையில காண முடியும். जब आप विश्वास करते हैं तभी आप अपने जीवन में उसका फल को देखेंगे। பாருங்கள், மார்க்கு சுவிசேஷத்திலே இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை செலக்ட் பண்றார் 3ஆம் அதிகாரத்துல. देखिए मार्कुस के किताब हम 3रा अध्याय में देखते हैं तो यीशु अपने चेलों को आके सेलेक्ट करते हैं। 3ஆம் அதிகாரம் 14-15 वचनங்களை நான் வாசிக்கிறேன். हम आकर चैप्टर 3 वर्स 14-15 में हम देखते हैं। அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படி தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தவும் அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். तब उसने 12 पुरुष को उन्होंने नियुक्त किया और उन्हें आके भेजा प्रचार करने के लिए और दुष्ट आत्माओं को निकालने का अधिकार रखा है। देखते हैं அவர்களை அவர் நியமிக்கிறார். तो वहाँ पे परमेश्वर आके नियुक्त करते हैं। God has appointed 12 apostles तो यहाँ पे 12 चेलों को परमेश्वर आकर नियुक्त करते हैं primarily to be with him. तो वो उनके साथ रहने के लिए उनको नियुक्त करते हैं அதுதான் முதன்மையான காரியமா இருக்கிறது. और वही पहला एक काम हम देखते हैं। அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் वो आके उनके साथ रहना है करके चाहते थे அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் और प्रचार करने के लिए भेजने के लिए வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் दुष्ट आत्मा को निकालने के लिए और चंगाई करने के लिए அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும்படி ஏற்படுத்தினார். और अधिकार के साथ रहने के लिए उनको आके नियुक्त किया.
அவர் 12 பேரை தெரிந்து கொள்கிறார், 12 लोग को उन्होंने आके चुना அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார், और अधिकार को उनके साथ रखा அவர்களை ஊழியத்துக்கு என்று அப்பாயின்ட் பண்ணுகிறார். और उनको नियुक्त किया कलीसिया के लिए। இப்ப இயேசுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்தது, அதே அதிகாரம் அவர்களுக்கும் இருந்தது. अब देखिए यीशु मसीह को जो अधिकार था वही अधिकार अपने चेलों को भी दिए हैं। 4ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். यहाँ पे चैप्टर 4:35 से पढ़ूंगी मैं। அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். तब उसने उस दिन सांझ हुआ तो उसने कहा चेले से कि आओ हम उस पार चलें। நல்ல கவனிங்க, அக்கரைக்கு போவோம் அப்படின்றார். अच्छी तरह से देखिए, आओ हम उस पार चलें। கம் லெட் அஸ் கோ आओ டு हम- அதர் சைடு आओ हम पार चले दूसरे जगह पे। சொல்லிட்டாரு, போவோம் அப்படின்றாரு. तो देखिए यीशु मसीह ने बोल दिया है चलेंगे करके। சோ அதுல பெரிய பவர் இருக்கு. तब उसमें एक बड़ा सामर्थ्य है। வழியில என்ன பிரச்சனை வந்தாலும், रास्ते में चाहे कुछ भी ये मुसीबत आ जाए, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், कितना भी तूफान क्यों ना आ जाए, எவ்வளவு பலமான காற்று வீசினாலும், कितना बड़ा तूफान हवा भी क्यों ना आ जाए, என்ன பெரிய சவால்கள் வந்தாலும் कितना भी मुसीबत क्यों ना हो, அந்த கரைக்கு போவோம் அப்படின்றாரு. उस तरह पे हम चलेंगे करके कहते हैं। 36ஆம் வசனம் சொல்றது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவர்களோடு கூட இருந்தது. अब वहाँ पे हम 36 में देखते हैं कि वो भीड़ को छोड़कर जैसे वहां से चले गए, देखते हैं हम। அப்ப பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷரும் படகுல இருக்காங்க, இன்னும் நிறைய படகுகள் இருக்கிறது. अब देखिए यीशु मसीह और उनके चेले एक नाव में हैं और बाकी नाव भी है அவர்கள் அந்த நதியிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். और उस नदी में अभी आके वो जा रहे हैं। அப்பொழுது 37ஆம் வசனம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. तब 37 में हम देखते हैं बड़ी आंधी आई और लहरें नाव पर यहाँ तक लगी। பாருங்க, பலத்த சுழல் காற்று. तो यहाँ पे देखते हैं बहुत ही बड़ी आंधी आई The boat is about to break. और नाव वहाँ के एकदम टूटने वाला था, ஏன்னா அந்த waves பலமா மோதி அடிக்குது. क्योंकि वहाँ पे बहुत ही बड़ी आंधी आई। சீஷர்கள் என்ன பண்றதுன்னே தெரியல. चेले को पता नहीं था क्या करना है करके। படகுல தண்ணி வந்து நிரம்ப ஆரம்பிக்கிறது. नाव में आके पानी भरने लगा। எப்படி இருக்கும் இப்ப இந்த மாதிரி அமைதியா இருக்காது. तो देखिए कैसा होगा, ऐसा शांत नहीं रहेगा। ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்திருக்கும். बहुत ही आके सब लोग शोर मचा रहे होंगे। யோவான் கூப்பிடுறார், பேதுரு இங்க வா. योहना बोल रहा है कि पतरुस तू इधर आ। யோவான் சொல்லிடுறார், கொஞ்ச நேரம் இரு, இங்க நிறைய தண்ணி ஊத்திட்டு இருக்கு. अब योहना बोला हो कि थोड़ा देर रुक, यहाँ पे बहुत सारा पानी है। பர்த்தலோமே சொல்லிருப்பார், ஐயோ எவ்வளவு பெரிய காற்று சுழல் காற்று வீசி அடிக்குது. बतलम बोला हो कि कितना बड़ा आंधी आ रहा है ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு. और एकदम आके यहाँ पे शोर शराबा हुआ होगा। இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தின் நடுவுல இயேசு எங்கன்னு தேடுறாங்க, பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு. देखिए इस इतनी बड़ी मुसीबत के बीच में यीशु कहाँ है, देखे तो यीशु सो रहे हैं। 38ஆம் வசனம் சொல்றது, கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தாரும். தலையணை வர இருக்குது. तो यहाँ पे हम 38 पे देखे थे कि पिछले भाग में यीशु मसीह आके सो रहे हैं। பாருங்க, பலவிதமான கூச்சல் குழப்பம் ஆபத்துகளின் மத்தியிலே விசுவாசிக்கிறவர்கள் தலையணை வச்சு சூப்பரா தூங்க முடியும். आमीन। देखिए कितना भी आकर मुसीबत तूफान क्यों ना आ जाए, विश्वास रहने वाले उस विश्वास उसके बीच में आके सो सकते हैं। விசுவாசம் இல்லாமல் பயப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரே எரிச்சல் வரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்கி நிற்கிறீங்களே. जो विश्वास नहीं होता है वो आकर उसको बहुत ही जलन होगा कि इतने मुसीबत के बीच में सो रहा है। அதுவும் அவர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. சீஷர்கள் அவரை எழுப்பி, तो वहां पे हम देखते हैं चीले ने आके यीशु मसीह को उठाकर, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? यहाँ पे वो कहते हैं कि हम मरने वाले हैं, आपको चिंता नहीं है क्या? பாருங்க, இயேசு நல்ல ஸ்லீப்ல இருக்கிறாரு. देखिए यीशु मसीह बहुत ही अच्छी नींद में थी। என்ன கத்து கத்தி இருப்பாங்க அவங்க எல்லாம். तो देखिए सब लोग ने उस नाव में कितना हल्ला मचाया होगा। படகுல தண்ணி வேற வந்து அலை வேற மோதி அடிக்குது, டமால் டமால். नाव में आकर एकदम पानी आने लगा சுழல் காற்று வேற அடிக்குது. சுழல் காற்று அப்படியே சவுண்ட் அடிக்குது, போட் எல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. और बहुत ही आंधी और तूफान आया, नाव घूमने लगा। இவ்வளவு பிரச்சனை நடுவுல நிம்மதியா தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்குது. देखिए इतना मुसीबत के बीच में आके सिरहाने रखे यीशु मसीह सो रहे थे। பல நேரங்கள்ல விசுவாசிக்கிறவங்கள பார்த்தாக்கா அவங்க காமா இருப்பாங்க, வெளியே பல பிரச்சனை இருக்கும், ஆனா அமைதியா இருப்பாங்க. कई समय पे हम देखते हैं जो बहुत विश्वास से रहते हैं उनकी जिंदगी में बहुत मुसीबतें रहेंगे लेकिन बहुत ही शांत रहेंगे। மீதி பேர்லாம் பார்த்தா உயிர் போயின்னு இருக்குது, தூங்கிட்டு இருக்கிறேன் நீ. यहाँ पे कह रहे जान जाने वाले हैं पर सो रहे हैं। அப்படிதான் போய் எழுப்புனாங்க அவரை. फिर जाके यीशु मसीह को उठाए। அவர் எழுந்து 39ஆம் வசனம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். तब आके उसने उठकर आंधी को डांटा और पानी से कहा शांत रहे। அப்பொழுது மிகுந்த காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. तब आके आंधी आके थम गया और बड़ा ही चैन हुआ। பாருங்க, மகா குழப்பமான ஒரு நேரத்துல கூச்சலும் குழப்பமா இருக்கு, பயங்கர சுழல் காற்று அடிக்குது, படகுல அலைகள் வந்து மோதி அடிக்குது, ரொம்ப ஆபத்தான தருணம், உயிர் போற ஒரு காரியம். देखिए कितना मुसीबत है, आंधी आ रहा, तूफान आ रहा है, जान जाने का परिस्थिति है।
ஏசு உடனே இன்னொரு பக்கெட் கொடுப்பான், நானும் தண்ணி மொண்டு ஊத்துற வெளியே நான் சொன்னாரு. अब यीशु मसीह ने ये नहीं कहा तुम एक बकेट लेके आओ, मैं भी पानी उठा के नाव से बाहर डालता हूँ। எல்லாம் பொறுங்க, நான் ஒரு ஐடியா பண்றேன்னு சொன்னாரா? ऐसे नहीं कहा यीशु मसीह ने। மகா மோசமான சூழ்நிலையிலே அவர் வாயை திறந்து அவர் பேசினார். बहुत ही आके मुश्किल परिस्थितियों में यीशु मसीह ने अपने मुंह को खोलकर उन्होंने बात किया। அந்த நேரத்துல கரெக்டா பிரச்சனையை பார்த்து பேசினாரு. उस समय पे सही तरीके से अपने मुसीबतों को देखकर वो बात करते हैं। அவர் எழுந்து சீஷர்ல முதல்ல அதட்டல. वो आके उनके चेले हैं, ஏன்னா முன்னாடியே எழுப்பிருக்க கூடாதா என்ன? तो पहले ही तुम आके मुझे उठा नहीं सकते था करके बोले। அப்படி கேட்கல. ऐसा नहीं पूछा यीशु அவர் मसीह। எழுந்து காற்றை அதட்டினார். उन्होंने तो यीशु मसीह उठकर आकर आंधी तूफान को डांटा கடலை பார்த்து இறையாத அமைதலா இரு என்று சொன்னார். और समुद्र को देखे थम जा बोला। பாருங்க, சீஷர்களுக்கு ஒரு விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. देखिए यहाँ पे चेले को यीशु मसीह एक बात सिखा रहे हैं। நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட புயல்கள் வீச ஆரம்பிக்கிறது. हमारी जिंदगी में ऐसा एक आंधी तूफान आता है। குடும்பங்கள்ல புயல் வீசி பார்த்திருக்கீங்களா? आपने कभी देखा है परिवारों में आके आंधी तूफान आना? நான் நிறைய பார்த்திருக்கேன். मैंने बहुत देखा है। என்னங்க உங்க வீட்லன்னு கேட்காதீங்க, ये எல்லாம் क्या படிச்சிட்டு வரேன் அவ்வளவுதான். मैं सिर्फ कलीसिया आता हूँ, குடும்பத்துல புயல் வீசுற மாதிரி இருக்கும். அப்படியே ऐसा लगता है कि परिवार में बहुत ही तूफान आ रहा है। இந்த பக்கம் அம்மா கூச்சல் போடுவாங்க, इस तरह पे माँ चिल्लाती है, இந்த பக்கம் புள்ள அதுக்கு மேல கூச்சல் போடும். यहाँ पे बच्चे और भी चिल्लाते हैं, ஒரே கூச்சலும் சத்தமும் குழப்பமா இருக்கும். बहुत शोर शराबा रहता है। அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அப்பா அமைதியா இருப்பாரு. और वो सबको देख के हम शांत रहते हैं। இவ்வளவு பேசுறமே உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா, எதுவுமே பேச மாட்டீங்களா मैं அப்படிங்க. इतना बात कर रहा हूँ, क्या आप बात नहीं कर सकते करके बोलेंगे। அப்பா உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, இயேசுவின் நாமத்தினால புயல அமைதியா இரு. तो मैं अंदर प्रार्थना करूंगा कि यीशु मसीह के नाम से आंधी थम जा। பாருங்க, இயேசு ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். तो देखिए यीशु मसीह हमें एक बात को यहाँ पे सिखा रहे हैं। ஆபத்தான நேரங்கள்ல, குழப்பமான நேரத்துல எது நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து நம் வாயை திறந்து பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். देखिए यीशु मसीह यहाँ पे हमको क्या सिखाता है, मुश्किल के समय में, बहुत ही कठिनाई के समय में अपने मुंह को खोल कर आके बात कर करके बोलते பாருங்க, हैं। அநேக நேரங்கள்ல நம்ம பர்ஸ் எடுக்கிறோம், காலியா இருக்கு. कई समय पे हम आके पर्स को निकालते वो खाली रहता है। அக்கவுண்ட் யாரோ ஓட்ட போட்ட மாதிரி ட்ரெயின் ஆகுது. अकाउंट में आके खाली रहता है, பணம் எல்லாம் காலி ஆகுது செலவு பண்ணி. पैसे पूरे खर्चे हो जाते हैं। இன்னும் 2 வாரம் இருக்குது, எப்படி போவோமோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறோம். और 2 हफ्ता है, कैसे जाने वाला है हम सोचते हैं। நாம பேசுறோம், உண்மையிலே பேசுறோம். हम लोग सच में बात करते हैं। என்ன பேசுறோம்? क्या बात करते हैं? என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பேசுறோம். जो जो दिखाते देखते हैं उसे बात करते பாருங்க, हैं। இங்க வந்து பலத்த சுழல் காற்று அடித்தது, படவுல அலைகள் படவின் மேல பயங்கரமா பலமா மோதி அடித்தது, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? देखिए यहाँ पे आके हम देख रहे हैं आंधी आया, यहाँ पे नाव घूमने लगा, हमें कैसे पता था? ஏன்னா சீஷர்கள் அதெல்லாம் பேசுனாங்க. क्योंकि यहाँ पे आके चेले बात करते हैं। யோவான் பலத்த காற்று அடிக்குதுடா அப்படின்னு இருப்பாரு பேதுரு. पतरस से कहता है कि योहाना कहते हैं कि बहुत ही बड़ी आंधी आ रहा है। பேதுரு அடுத்த அலை வந்துச்சுன்னா இந்த பக்கம் போட் உடைஞ்சிரும் போல இருக்குதுன்னு பேதுரு சொல்லி இருப்பாரு. पतरस कहता है कि इस तरफ नाव टूट रहा है। கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் देखिए ये सब आप इस वचन को आप इमेजिन அப்படிதான் करके நடந்திருக்கும். அதனால தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. यही हम यहाँ से देखते हैं। ஆனா இயேசு எழுந்து கரெக்டா பேசினார், பிரச்சனையை பார்த்து பேசினார். लेकिन यीशु मसीह उठकर अपने परिस्थिति को देखकर बात करते हैं। காற்றை அதட்டினார். आप वो आंधी को डांटते हैं। மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அவர் ஜுரத்தை அதட்டினார். मत्ती के 8वीं अध्याय में हम देखते हैं तो वो उसको आके डांटते He हैं। rebuked the fever. उसने आके उस बीमारी को, उस बुखार को आके उसने डांटा। அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. और वही वचन आके यहाँ भी उपयोग किया गया है। மத்தேயு சுவிசேஷத்துல நாம 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். मैथ्यू 8 चैप्टर में देखते हैं हम, அவர் ஜுரத்தை அதட்டினார். वो बुखार को आके डांटा உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. और तुरंत बुखार आके उसे दूर இங்க हुआ। காற்றை அதட்டுகிறார். और यहाँ पे आके वो आके आंधी को डांटते हैं। நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த இருளின் சக்திகளை அதட்ட தெரிய வேண்டும். देखिए हमारे विरोध जो भी आके काम करता है उसको आके डांटने का हमें अनुभव होना है। அது என்ன ஆகணும்னு நம்ம கட்டளை கொடுக்கணும். वो क्या होना है करके हम अधिकार से बोलना है। நாம என்ன பண்றோம்? हम क्या करते हैं? ஒரே ஜுரங்க, हम सिर्फ आके बोलते हैं बहुत बुखार தொண்டெல்லாம் है, வலிக்குதுங்க, मेरा गला दर्द हो रहा है, இந்த ஜாயிண்ட் எல்லாம் விட்டு போதுங்க அப்படின்றான். मेरा जॉइंट में पूरा बहुत दर्द हो रहा है। சரி, அதுக்கு நம்ம அதை எதிர்த்து நம்ம ஏதாவது பேசுறோமா? उसको आके हम क्या बात करते हैं उसके विरोध? ஒன்னும் பேசுறது இல்ல. कुछ भी बात नहीं करते हैं। கடவுள் ரொம்ப சின்னவருங்க, ஜுரம் ரொம்ப பெருசுங்கன்ற மாதிரி பேசுறோம். हम ऐसा बात करते हैं कि परमेश्वर बहुत छोटा है, बुखार बहुत बड़ा है। இயேசுக்கு எந்த வல்லமை இல்ல, வியாதிக்கு ரொம்ப பெரிய வல்லமை இருக்குதுன்ற மாதிரி பேசுறோம். हम ऐसा बात करते हैं यीशु को आके कोई सामर्थ्य नहीं है, बीमारी को बहुत सामर्थ्य है। இல்லங்க, வியாதியை பார்த்த உடனே வாயை திறந்து பேசணும். வியாதியே இயேசுவின் நாமத்திலே வெளியே போன்னு சொல்லணும். आमीन। आप जब आके बीमारी को देखते हैं यीशु मसीह के नाम से अधिकार से उसे बोलना
बोलना बाहर जा। பிசாசின் கிரியைகளை பார்த்த உடனே சொல்லணும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே நீ வெளியேறு அப்படின்னு சொல்லணும். दुष्ट आत्मा के कामों को देखकर आप अधिकार से बोलना है कि यहाँ से बाहर जा, ஏன்னா அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने आपको अधिकार दिया है। நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணாம ஒரே பிசாசு ஒரே தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்றோம். उस अधिकार को हम इस्तेमाल करे बिना शत्रु आके बहुत मुसीबत दे रहा है कहते हैं, அவன் கூட போராடுறதே பெரிய போராட்டமா இருக்குதுன்றோம். उसके साथ झगड़ा करना ही बहुत बड़ा बात रहता இல்ல है। அவர் எல்லா போராட்டத்தையும் போராடி அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு அவனை வெறுமையாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறார், சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह ने उनसे आके युद्ध करके सारा अधिकार आकर आपको लेके दे दिया இப்ப है। நமக்கு இருக்கிறதெல்லாம் விசுவாச போராட்டம் மட்டும்தான். अभी हमको सिर्फ आके विश्वास का जंग लड़ना है। நம்ம அதை நம்புறோமா இல்லையான்றதுதான் பிரச்சனையாங்க. वो हम विश्वास करते हैं नहीं करते वही बात है। நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோமா இல்லையான்றதுதான் அங்க போராட்டம். परमेश्वर के वचन को हम बात करते नहीं करते, वहां पे एक मुसीबत है। பாருங்க எதை வேணா பேசு ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் பேசாதேன்றான் பிசாசு. देखिए शत्रु क्या बोलता है, तुम कुछ भी बात करो लेकिन परमेश्वर के वचन को बात मत करो। நம்ம இந்த வியாதியை தரித்திரத்தை இல்லாம எல்லாம் நல்லா ஜோடிச்சு அழகா போர்ட்ரே பண்றோம். हम लोग आके ये गरीबी और आकर बीमारी को बहुत ही अच्छी तरह से बात करते हैं। இந்த வாரம் EMI கட்டணுங்க என்ன பண்றேன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் பேசுறோம் கரெக்ட்டா. इस हफ्ते हम बात करते हैं कि EMI करना है, बात भरना है करके, ஆனா வாயை திறந்து தரித்திரமே என் வாழ்க்கை விட்டு ஒழிந்து போய் என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் அதிகாரத்தோட பேச மாட்டேங்கிறோம். लेकिन हम अपने मुंह को खोलकर अधिकार से ये नहीं बोलते गरीबी मुझसे दूर भाग जा। இயேசு அதைத்தான் எதிர்பார்க்கிறார். यीशु मसीह वही आपसे आके चाहते हैं। பாருங்க அவர் எழுந்து அதட்டிட்டு 40ஆம் வசனத்தில் சொல்றார் அவர் அவர்களை நோக்கி तब आके हम देखते हैं कि वो डांट कर, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், क्यों तुम ऐसे डरे हो, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, क्यों तुमको आके विश्वास नहीं था करके, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்ல அப்படின்றார். तुम लोग को क्यों विश्वास नहीं था करके देखते। அதாவது அவர் என்ன சொல்றாரு, நீங்க பயந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. तुम आके यहाँ पे डरने की जरूरत ही नहीं है நாம करके देखते। கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை பார்த்து பயப்படுறோம். लेकिन हम अपने जीवन में बहुत सारे चीजों को देख के डरते हैं। அவர் நம்மளை பார்த்து கேட்கிறார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். लेकिन आज यीशु हमको देख के पूछते क्यों तुम डरते हो, அந்த வியாதியை பார்த்து ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், इस बीमारी को देख के क्यों तुम डरते हो, இந்த பொருளாதார கஷ்டத்தை பார்த்து ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், इस मुश्किल को देख के तुम क्यों डरते हो, டாக்டர் சொன்னதை கேட்டு ஏன் இவ்வளவு பயப்பட்டீர்கள், डॉक्टर जो बोलते हैं क्यों तुम उसको सुन के डरते हो, மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், मेडिकल के रिपोर्ट को देख के तुम क्यों ऐसे डरे हो, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. क्यों तुमको विश्वास नहीं है। அப்ப விசுவாசம் இல்லாமல் போயிட்டுனா என்ன சொல்றாருன்னா ஏன் மாத்தி பேசுறீங்க அப்படின்றாரு. तो देखिए विश्वास नहीं है तो कैसा बात करते हैं करके, அவங்க பயப்பட்டாங்க, वो लोग डरे हैं, விசுவாசிக்கவே இல்ல. वहाँ विश्वास नहीं किया। எப்படி தெரிஞ்சது, அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையினாலே தெரிஞ்சது. அவங்க कैसे हमें पता चला, यीशु मसीह के मुंह से आए हुए बात से पता चलता है। இயேசு இன்னொரு விதத்துல சொன்னா நீங்களே அதட்டி இருக்கலாமே, காட்டுற நீங்களே கடலை பார்த்து இறையாத அமைதல இருந்து சொல்லி இருக்கலாமே என்றார். यीशु मसीह कहते हैं कि तुम ही आके इस आंधी तूफान को डांटे होते। அப்ப பாருங்க பழைய உடன்படிக்கையில் அவ்வளவுதான், அவர் எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு விளங்கவே இல்லை. तो देखिए ये पुराने नियुक्त में ऐसा ही कुछ होता है। 3 வருஷம் கூடவே இருந்தாரு, 3.5 साल साथ ही थे, என்னென்னமோ போதிச்சாரு, பயங்கரமா போதிச்சாரு. क्या क्या उनको आके प्रचार किया। சில இதெல்லாம் இப்ப சொல்லணும்னு ஆசையா இருக்குப்பா, ஆனா உங்களுக்கு விளங்காது அப்படின்றாரு. कुछ कुछ चीजें बोलने के लिए मुझे आशा है लेकिन कुछ बोल नहीं पाते இந்த हैं। பூமி குறிகளை சொன்னாவே உங்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது, பரலோகத்து குறிகளை சொன்னா என்ன அவர் உங்களுக்கு ஒண்ணும் விளங்காது அப்படிங்கிறாரு. अगर भूमि के चीजें आके बोलते तो समझ में नहीं आता, मैं स्वर्ग की बातें बोलेंगे तो कैसा समझ में நிறைய आता? விஷயங்கள் அவங்களுக்கு புரியவே இல்லை. तो बहुत सारी चीजें उनको समझ में ही नहीं பாருங்க, आया। சீஷர்கள் மேல இருக்காங்க, மேல் தட்டுல இருக்காங்க, तो देखिए चेले आके ऊपर थे, அப்பர் பர்த்தல் இருக்காங்க. वहां पे आके ऊपर के स्थल पे थे, இவங்க யாரு, அப்போஸ்தலர்கள். क्योंकि वो लोग अपोस्तल थे, அப்பர் பர்த்த அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாம். वो लोग आके ऊपर रहने वाले अपोस्तल थे। இயேசு கீழே தலையணி வச்சு படுத்துட்டு இருக்காரு, यीशु मसीह आके नीचे आके सिरानी रख के सो रहे हैं। இயேசு லோவர் பர்த்தில் இருக்கிறாரு, அவங்க அப்பர் பர்த்தில் இருக்காங்க. वो चेले आके ऊपर है और यीशु मसीह नीचे है। ஆனா இயேசு சொல்றாரு நான் பண்ணதை நீயே பண்ணிருக்கலாம், என்னையா எழுப்புன அப்படின்ற. लेकिन यीशु मसीह कहता है जो मैंने किया वो तुम क्यों नहीं कर सकते, मुझे क्यों नींद से उठाया। அப்ப அவங்களுக்கு விளங்கவே இல்லை பாருங்க. तब उनको वो समझ में नहीं आया, ஆனா இப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக விளங்குகிறது. लेकिन अभी हमको बहुत समझ में आता है, இப்ப நாம ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள முடியும். हमें आके बहुत ही अच्छी तरह से हम समझ सकते हैं। அவர் சொல்றாரு நான் வேற நீ வேற இல்ல, यीशु मसीह कहते हैं मैं अलग तुम अलग नहीं हो, நாம் இருவரும் ஒன்றாய் இருக்கிறோம், आप और हम एक है, हम दोनों अलग नहीं हैं, हम दोनों अलग नहीं है, हम दोनों एक आदमी हैं. हम दोनों आमीन Hallelujah. हालेलुया। How many of you are happy about that? कितने लोग खुश हैं, हालेलुया। நீங்களும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். आप और यीशु दोनों एक है, Happy? यस हालेलुया। खुश हो गया? खुश கொஞ்சம் கொஞ்சமா கத்து விட மாட்டேன், நானும் பிரசங்கம் பண்ணுவேன் ஹிந்தில.
विश्वास करने वालों के लिए सब कुछ हो सकता है. आमीन, praise Amen. the Lord. Yes. Hallelujah. Hallelujah. அப்ப நாமும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம். देखिए हम और यीशु आके एक है. அப்ப அவங்களுக்கு ஒண்ணும் விளங்கவே மாட்டேங்குது இது. तो वो ये बात उनको कुछ भी समझ में नहीं आ रहा है. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். तो देखिए यीशु को आके दफना गया, फिर वो तीसरे दिन में जी उठे பரலோகத்துக்கு ஏறி போனார். और स्वर्ग में चले गए பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றி இருக்கிறார். और पिता के दाहिने और बैठे நாம रहे. என்ன பண்றோம்? பயபக்தியோட அங்க பாக்குறோம், ஆண்டவரே அப்படின்னு. और हम लोग आके बहुत ही भय से देखते हैं. இல்லங்க, பவுல் என்ற ஒருத்தருக்கு அவர் அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். तो पौल को आके बहुत ही अच्छी दर्शन दिया है. அவர் பாருங்க என்ன பண்ணியிருக்கிறாரு. देखिए वो क्या किया है. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல एफिसियन के किताब में हम देखेंगे 4ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 2:4 में हम पढ़ेंगे. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. और परमेश्वर आकर बहुत ही आके प्रेम से 2:4 இருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 2:4. एफिसियों के किताब चैप्टर 2 वर्स 4 से मैं पढ़ रहा हूँ. தேவன் யாரு? परमेश्वर कौन है? அவர் எப்படிப்பட்டவர்? वो कैसे हैं? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். दया का धनी है அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். और हम पर प्रेम किया है தம்முடைய மிகுந்த அன்பை கொண்டு அன்பு கூர்ந்திருக்கிறார். और बहुत ही आके प्रेम किया है हमारे அந்த ऊपर. அன்புக்கு கணக்கே இல்ல, அளவே இல்ல. और उस प्रेम का कोई आके यहाँ पे आके அவருடைய बात அன்பு नहीं है. எல்லையற்ற அன்பாய் இருக்கிறது. और उसका प्रेम आकर बहुत ही ज्यादा है. அளவிட முடியாத அன்பினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ऐसा प्रेम है कि उसे आप नाप नहीं सकते. ஏன் அப்படி சொல்றார் பவுல்? क्यों ऐसा पौल कहता है? 5ஆம் வசனத்துல சொல்லுகிறார், 5वें वचन में हम देखते हैं அக்கிரமத்திலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். यहाँ पे हम देखे हैं जब हम अपराधों के कारण मारे हुए थे तो मसीहा ने साथ நம்ம जिलाया. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருந்தது? देखिए हम उद्धार पाने के पहले हमारा स्टेटस क्या था? What is our condition before our salvation? तो हम आके यहाँ पे उद्धार पाने के लिए हमारी परिस्थिति We कैसी were थी? dead in sins. और हम लोग आके पाप में मरे हुए थे. We are stinking. हमारे पे बदबू आ रही थी. No good things. हमारे अंदर कुछ अच्छी चीज नहीं थी. Everything about us is bad, very bad. और सब कुछ हमारे अंदर बहुत ही गंदा था. பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்தோம். हम लोग आकर पाप में आके दबे हुए थे. அந்த உளையான சேற்றிலே இருந்தோம். कीचड़ में आके दबे हुए थे. நாற்றம் வீசிக்கொண்டு இருந்தோம். बदबू में दबे हुए थे. ஆனால் அவர் என்ன பண்ற? கிறிஸ்துவுடனே நம்மை உயிர்ப்பிக்கிறார். लेकिन परमेश्वर आके मसीहा के साथ हमें जिलाया. He sends his life and resurrect us. और वो आके अपने जीवन को भेज के मसीहा के साथ जिलाया. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். अपने करुणा के द्वारा हमें आके ஏன் जिलाया. இதெல்லாம் நடக்கிறது? तो ये सब क्यों होता है? அக்கிரமத்தில் அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? ऐसे ही हमें आके अंधेरे में छोड़ सकते थे. பாவத்திலே மரித்து அப்படியே விட வேண்டியதானே? यीशु मसीह हमें ऐसे ही छोड़ सकते थे पाप में मरने के लिए. இதையெல்லாம் அவர் ஏன் செய்கிறார்? ये सब कुछ वो क्यों करते हैं? அவர் தம்முடைய மிகுந்த அன்பை நம் பக்கமாக காண்பிக்க விரும்புகிறார். क्योंकि परमेश्वर आकर अपना बहुत सा प्रेम हमें दिखाना चाहते ஆராதனையின் हैं. போது நம்முடைய அருமை சகோதரி சொன்னார்கள், यहाँ पे बताए थे அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். उन्होंने कितना प्रेम दिखाया. விவரிக்க முடியாத ஒரு அன்பு, ऐसा प्रेम कि आप आके उसे जांच नहीं सकते. விளக்க முடியாத, மனித வார்த்தைகளில் விளக்க முடியாத ஒரு அன்பை அவர் நம்மிடத்தில் காண்பித்திருக்கிறார். मनुष्य आके उसे बता नहीं सकता. परमेश्वर ने इतना प्रेम हमसे किया. நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் மரிக்கும்படியாக அனுப்பினார். एक लौता पुत्र को हमारे लिए मरने के लिए भेज दिया. ஏன் இதெல்லாம் செய்தார்? ये सब क्यों किया? 6ஆம் வசனம் சொல்கிறது, यहाँ पे 6वीं वचन हम देखते கிறிஸ்து हैं. இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே यहाँ पे हम देखते हैं और मसीहा यीशु के उसके साथ उठाया. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. यहाँ पे आके उसके कृपा आके आने वाले समय में अपने अनुग्रह के. பாருங்க, இன்றைக்கு நாம் இங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். तो ये सब कुछ हम आके आज के दिन में जी रहे हैं. பாவத்தில் மரித்து கடந்தோம். हम आके पाप में मरे हुए थे. நம்மள தேவன் அன்பு கூர்ந்தார். परमेश्वर हमारे पर प्रेम அவருடைய दिखाया மிகுந்த அன்பு நமக்கு காண்பிக்கப்பட்டது. और बहुत प्रेम हमारे पर रखा. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் और वो आके करुणा में दया நம்மள धनी है. உயிர்ப்பித்தார். हमें आके उठाया கிருபையினாலே ரட்சித்தார். और हमें कृपा से हमें ஏன் जिलाया. இதெல்லாம் செய்யறாருன்னா, ये सब क्यों करता है? வருங்காலங்களிலே அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிப்பதற்காக. आने वाले समय में वो कितने बड़े हैं दिखाने के लिए. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யங்களை விளங்க செய்வதற்காக. अपने सारी करुणा और धनी को आके दिखाने के लिए. ஒரு பாவியான மனுஷன் மேல் கர்த்தர் எவ்வளவு பெரிய அன்பை வைத்திருக்கிறார் என்பதை விளங்க செய்வதற்காக. तो देखिए पापी के ऊपर परमेश्वर कितना प्रेम रखता है उसे समझाने के लिए. அந்த
அந்த பாவத்திலே நாற்றத்திலே பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த மனிதனுக்காக தம்முடைய உயிரம் கொடுக்க ஆயத்தமாய் வந்தாரே அவரை பற்றி சொல்லி விளங்க செய்வதற்காக. देखिए, एक आदमी आके पाप में आके दबा हुआ था, उसको आके बचाने के लिए अपने जीवन को दिया. நம்மிடத்தில் வைத்த அவருடைய தயவை விளங்க பண்ணுவதற்காக, हम अपनी दया को हमें दिखाने के लिए, அதுக்காக தான் இல்லவா இது எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறார். इसीलिए ये सब कुछ आके हमें दिखाते हैं. அன்பு கூறுகிறார், हमें प्रेम दिखाते हैं, கிருபையினாலே ரட்சிக்கிறார், अनुग्रह देते हैं கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தயவை காண்பிக்கிறார், और यीशु मसीह के द्वारा हमें दया दिखाते हैं, உயிர்ப்பிக்கிறார் நம்மை. हमें जिलाते हैं. அது மட்டும் கிடையாது, வருங்காலங்களில் இதெல்லாம் விளங்கணும். ना केवल ये आने वाले समय में ये आके பாருங்க, दिखाने के लिए. நீங்க இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நம் ஒவ்வொருவரும் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழனா வருங்காலத்துல வரவங்களுக்கு எப்படி இதை விளங்க செய்யறது? तो देखिए, इस कलीसिया में बैठे हुए अगर हम एक सफल जीवन जिएंगे तो आने वाले दिनों को कैसे रहेगा? இந்த ஜீவனை உள்ள வச்சிட்டு இருக்கிறோம், ये हम जीवन को अंदर रखे இந்த हैं, வேர்ட் பவர் உள்ள இருக்கு, परमेश्वर का वचन अंदर है, ரிசரக்ஷன் பவர் இருக்கு உள்ள. उत्पत्ति करने का एक, நாம தான் இந்த உலகத்துக்கு லைட்டா இருக்கிறோம், और हम इस दुनिया के लिए उजाला है, இருளின் சக்திகளுக்கு மேல அதிகாரத்தை பெற்று இருக்கிறோம், और अंधेरे के ऊपर एक अधिकार हमने पाया है. எல்லாத்தையும் வாங்கி வச்சு சும்மா இருக்கிறோம். நம்ம सब कुछ लेके हम चुपचाप से बैठे हैं. வார வாரம் சர்ச்சுக்கு வரோம், हर हफ्ते कलीसिया आते हैं, நல்ல ட்ரெஸ் பண்ணி சென்டர்லாம் போட்டுக்கின்னு சர்ச்சுக்கு வரோம், சத்தியத்தை கேட்கறோம், போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். हर हफ्ते आते हैं, सेंट लगा के ड्रेस पहन के वचन को सुनते चले जाते हैं. மற்ற மக்களுக்கு இவர் யாருன்னு விளங்கணும் பாருங்க. आप दूसरे आदमी के लिए क्या है करके दिखाना அந்த விதத்திலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். है. उस जैसे हमें जीवन जीना है, அதுக்கு இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். उसके लिए इस वचन को समझना हमारे बहुत जरूरी है. 7ஆம் வசனத்தில் அவர் சொல்ற கிறிஸ்துவுடனே கூட நம்மை அவரோடு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். यहाँ पे हम 7वें वचन में देखते हैं अपने अनुग्रह और कृपा से हमें आके आने वाले समय में जिलाने के लिए. அவர் சொல்றாரு, தம்பி நீ மேல் பரத்துல நான் கீழ் பரத்துல இருந்ததெல்லாம் போதும், यहाँ ऐसा नहीं बोल रहे मैं ऊपर रहता तुम नीचे रहो இப்ப करके. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறோம். अभी आके हम दोनों एक है. கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரத்தை செலுத்தி விட்டார். यीशु मसीह ने आके उस पाप का जो भी है उसका दंड உங்கள் दे பாவங்களை எல்லாம் அவர் கழுவி துடைத்து விட்டார். आपके सारे पापों को धो के शुद्ध कर दिया உங்களை है, நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாற்றி விட்டார். आपको पवित्र बना दिया है, உங்களுடைய சரீரங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். और आपके शरीर को परमेश्वर का मंदिर बना दिया है. எலியாவுக்குள்ள நான் நிரந்தரமா இருக்க முடியாது, तो एलिया के जैसे नहीं था, சிம்சோனுக்குள்ள நிரந்தரமா இருக்க முடியாது, सिमसोन के जैसा नहीं, மோசேக்குள்ள நிரந்தரமா இருக்க முடியாது. मूसा के अंदर नहीं, அவன் செங்கடல்ல பிளந்திருக்கலாம், क्योंकि उन्होंने आके समुद्र को दो யோசுவா भाग யோர்தானை பிளந்திருக்கலாம், किया, और योशुआ ने आके योर्दान को आके उसने ஆனா अलग किया. அவங்களுக்குள்ள நிரந்தரமா இருக்க முடியாது. उनके अंदर आके वो हमेशा के लिए नहीं था, ஏன்னா முழுமையான பாவ நிவாரணம் செலுத்தப்படல. क्योंकि आके पाप जो है गया नहीं. ஆனா இன்னைக்கு நான் உன் பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கிறேன். लेकिन आज आकर हम पाप से अलग हुए हैं. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அல்ல, என்னுடைய சொந்த ரத்தத்தினால உன் பாவத்தெல்லாம் கழுவி இருக்கிறேன். मेमने के खून से नहीं, यीशु मसीह के खुद के लहू से हमने शुद्ध हुए. உன்னை என்னுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறேன். और यीशु मसीह ने आपको आके अपना अपना मंदिर बनाया है. அவர் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். हमारे शरीर को आके उन्होंने कलीसिया बनाया है, அவர் வந்து வாழக்கூடிய பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி இருக்கிறார். ताकि कि यीशु मसीह आके अंदर जी पाए वैसा पवित्र जगह बनाया. இனிமேல் நாம் மேல் பர்த் நீ கீழ் பர்த் இல்ல, अभी से मैं ऊपर नीचे नहीं, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பர்த். हम लोग दोनों एक. நான் எங்க உட்கார்ந்துக்கணும் அங்கே பக்கத்துல என் பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன். आमीन. मैं जहाँ बैठा हूँ तुम भी आके मेरे साथ बैठोगे, நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உன்னால பண்ண முடியும். और मैं जो जो कर रहा हूँ वो तुम भी कर सकते हो. எனக்கு பரலோக பிதா என்னெல்லாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதே அதிகாரத்தை உனக்கும் கொடுத்திருக்கிறார். परलोक से मुझे जो जो अधिकार दिया वही अधिकार मैं आप लोग को भी देता நீ हूँ. என்னோடு கூட இருக்க முடியும், आप मेरे साथ रह सकते हो, என்னுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், मेरे प्रचार को आके अनुभव कर सकते हैं, பிரசங்கம் பண்ண முடியும், प्रचार कर सकते हैं, வியாதியை சுத்தமாக்க முடியும், बीमारी को भगा सकते हैं, பிசாசுகளை துரத்த முடியும், दुष्ट आत्मा को भगा सकते हैं, மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். मरे हुए को जिला सकते हैं. அன்னைக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை தான் கொடுத்தேன், இன்னைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தேன், நானே உனக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு. उनको आके अधिकार दिया है, हालेलुया. आज आके वो अधिकार के साथ हमारे अंदर आ गए हैं. அவர் சொல்ற நான் நீ ஒன்னாயிட்டோம். आज हम दोनों एक है. பாருங்க, இது வந்து பவுலுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வெளிப்பாடு இது. देखिए, पौल को दिया वाला एक अद्भुत आके दर्शन है. வசனத்து மூலமா இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், तो ये वचन के जरिए हम पा लेते हैं, விளங்கிக் கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ये आके हम समझ लेते हैं, जान लेते हैं. இதை இப்படியே சொன்னா நம்மளுக்கு ரொம்ப புரியுறது கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது நமக்கு. अगर हम ऐसे ही बोलेंगे तो ये हमें समझ में नहीं आएगा. இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துப்போம். अभी एक परिवार को ले लेते हैं. ஒரு தகப்பன் இருக்கிறாரு, एक पिता है, தாய் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. माँ है, 2 बच्चे हैं. இந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் இந்த அப்பா
அப்பா அம்மா அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அந்த மாதிரி போல உலகத்திலே தேடினா கூட கிடைக்கவே மாட்டாங்க, என் பிள்ளைக்கு ஒன்னும் தெரியாது, எல்லாம் அவன் தான் கூட்டு போய் கெடுத்தான் எல்லாத்தையும். ये बच्चे कितने भी गलती करे, माता पिता बोलते हैं मेरे बच्चे बहुत अच्छे हैं, इन्हें कुछ भी नहीं पता, தங்களுக்கு தங்களோட பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, क्योंकि उनके लिए उनका बच्चा बहुत अच्छा है, பின்னாடியே போய் பார்த்தா தான் தெரியும் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை. लेकिन बाहर वाले को पता है बच्चा कैसा है. அப்ப தன்னுடைய தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பிள்ளை ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு. तो देखिए उनके माता पिता को उनका बच्चा बहुत स्पेशल है करके उनको அவங்க पता है. எவ்வளவு மட்டரகமா நடந்து கொண்டாலும் அவங்க என் பிள்ளைங்க. वो कैसा भी आके बुरी काम ना करे, वो मेरे யாராவது बच्चा है. வந்து சொல்றாங்கன்னு உங்க பிள்ளைய அந்த இடத்துல பார்த்தேன், तो मैं आज बताता एक बच्चा को देखा था, வேற யாராவது பார்த்திருப்பீங்க, அது என் பிள்ளையா இருக்காது, அது मैं किसी आपने किसी और को देखा है, वो मेरा बच्चा नहीं அந்த है, மாதிரி இடத்துக்கெல்லாம் என் பிள்ளை போவாது. उस जगह पे पूरा मेरा बच्चा नहीं जाता என் है. பிள்ளைய நான் எப்படி வளர்த்திருக்கேன், मैं मेरे बच्चों को कैसे पाला, என் பிள்ளைய பத்தி அந்த மாதிரிலாம் தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு. आप मेरे बच्चे के बारे में इतनी बुरी चीजें मत कीजिए. பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அந்த அளவுக்கு அதிகமா நேசிக்கிறார், பூமியில சொல்றேன். देखिए मैं इस धरती पे मैं कहता हूँ कि माता पिता अपने बच्चे को उतना प्रेम करते हैं. வேதாகமத்துல ஒரு தகப்பன் இருக்கிறாரு. यहाँ पे वचन में ऐसा एक पिता है. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல, लूका का किताब में देखेंगे 15 अध्याय, 15ஆம் அதிகாரத்துல நாம ஒரு அப்பா ரெண்டு பிள்ளைகளை பத்தி நாம் வாசிக்கிறோம். चैप्टर 15 में आके एक पिता और बच्चे के बारे में पढ़ते हैं. இயேசுதான் இந்த ஓமையை சொல்லுகிறார். और यीशु मसीह ही इस बात को कहते ஒரு हैं. மனுஷனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். वहाँ पे आके दो बच्चे रहते हैं. அதுல சின்ன பையன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும், பிரிச்சு கொடுப்பா அப்படின்னு கேக்குறான். छोटा लड़का आके पिता को देख के बोलता है कि आपके धन दौलत में से मुझे बांट के दे दो. ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்துட்டாரு அப்பா. अब पिता ने आके अपने भाग में से उनको दे दिया. இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா? देखिए कितना बड़ा अपमान है, அதாவது அப்பா செத்த பிறகுதான் ஆஸ்தியை பங்கிட முடியும் அந்த காலத்துல. क्योंकि उस जमाने में आके पिता का देहांत होने से ही उनके धन दौलत ले மத்திய सकते हैं. கிழக்கு நாடுகளுடைய கலாச்சாரம் அப்படி. तो मत्ती के चैप्टर में देखते हैं, दो अध्याय में देखते हैं. அவன் ஆஸ்தியை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்றான், நீங்க செத்துட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன்ப்பா, எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள்லாம் கொடுங்க. लेकिन धन दौलत को आके बांट के देने का मतलब क्या है, आप मर गए करके है. அப்படி கேட்ட உடனே பங்கிட்டு கொடுக்கறான். तो ऐसे पूछते ही छोटा बेटा पूछते ही दे देते हैं. கொஞ்ச நாள் கழிச்சு இளைய மகன் எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். अब थोड़े दिन के बाद सारे धन दौलत को लेकर वो दूसरे देश जाता है அங்க போய் துன்மார்க்கமாக வாழ்கிறான். और वहाँ पे बहुत ही बुरी तरह से जीता है ஆஸ்தி எல்லாம் அழித்து போடுகிறான். और सारे धन दौलत को मिटा देता है. அதற்கு பிற்பாடு அவன் குறைவுபட தொடங்குகிறான். और वहाँ पे आके बहुत ही उसको कमी आने लगती है. குறைவுபட தொடங்கின உடனே அந்த தேசத்து குடிகளில் ஒருவன் இடத்திலே போய் ஒட்டி கொண்டான். और वहाँ पे आके उस देश में रहने वाले पड़ोसी के साथ इकट्ठा हो जाता है. இவன் அவன் வேலைக்கு சேர்க்கல, वो आके वहाँ पे काम के लिए नहीं जाता है, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் ஒண்ணும் கிடையாது, उसे अपॉइंटमेंट ऑर्डर नहीं இவனா मिलता है. போய் சேர்ந்துக்கிறான், அவ்வளவுதான். वो खुद जाके उनके साथ मिल जाता है. அவனை போய் ஒட்டி கொண்டான். वो जाके उनके साथ मिल जाता है. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். वो पड़ोसी आके अपने खेत में सुअर को आके बेचने के लिए भेजते हैं. அந்த தேசத்திலே அவனுக்கு சிறந்த வேலை கிடைச்சது என்னன்னா பண்ணி மேய்க்கிற வேலை. उस देश में आके उसको बहुत ही अच्छा काम मिला है, तो सुअर को आके அப்பொழுது चराने का. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். अब वहाँ पे आके सुअर जो खाना खाता वो उसी से अपना पेट भरने के लिए चाहते थे, ஆனா அத கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. लेकिन वो भी उसको दे नहीं सका. அவன் யோசித்து பாக்குறான், तो आप सोच के देखिए how good my father is. मेरा पिता कितना अच्छा है, He is very good. वो बहुत ही अच्छा He है, loves me so much. वो मेरे से बहुत ही प्रेम He करता है. gave me everything he has. उसके पास जो भी है उन्होंने मुझे दे दिया, He spent all the money that he got. और जो भी पैसा था उन्होंने मेरे लिए खर्चा किया. He bought whatever I asked him. मैंने जो भी पूछा दे के दे दिया. அவன் அப்பா பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். वो अपने पिता के बारे में सोचता रहता है. திடீர்னு பாத்தீங்கன்னா புத்தியில ஒரு பெரிய தெளிவு உண்டாகிறது. तो अब उसके ख्याल में आके யோசிச்சு போறேன், இன்னைக்கு நான் இங்க பசியில சாகுறேன், मैं यहाँ पे आके भूख में मर रहा हूँ, ஆனா என் தகப்பனுடைய கூலிக்காரர்களில் அநேகருக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கிறது. लेकिन मेरे पिता के घर में आके सबके लिए बहुत सारा खाना है. சாப்பாடு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று. खाना आके एक मनुष्य को बहुत ही आम जरूरी चीज அந்த है, அடிப்படை தேவை கூட அவனுக்கு சந்திக்கப்படவில்லை. और उसको वो छोटी सी चीज आम चीज भी उसको नहीं मिला. கையில பணம் இல்ல, हाथ में पैसे नहीं है, குளிக்க தண்ணி இல்ல, पीने के लिए पानी नहीं है, போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, पहनने के लिए कपड़े नहीं है, சாப்பிட ஒண்ணும் இல்ல. और खाने के लिए कुछ भी नहीं है.
ஆக மொத்தம் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். देखा जाए तो बहुत ही बुरी परिस्थिति थी उसके लिए। இப்போ அவன் கூலிக்கார பத்தி யோசிச்சு பாக்குறான். वो अपने घर में काम करने वाले के बारे में सोचता है। நான் என்ன பண்ண போறேன், எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போக போகிறேன். अभी मैं क्या करना, मैं उठकर अपने पिता के घर जाने वाला हूँ। தகப்பனே, பாரத்துக்கு விரோதமா உமக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன். और अपने पिता को देख के बोलता है मैंने आपके विरोध पाप किया है। இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று சொல்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. और अभी से आपका बेटा कह लेने का मुझे कोई अधिकार नहीं है। உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். आप मुझे आके अपने नौकर के साथ मुझे एक रख लीजिए। இந்த மாதிரி நான் சொல்ல போறேன். ஏன்னா கூலிக்காரருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதாங்க. क्योंकि आके नौकर लोग को अच्छा तनख्वाह मिलता है। அதனால அவர் என்ன பண்றாரு, யோசிச்சுட்டு எழுந்து கிளம்பி வர்றாரு. अब ऐसे सोच के वहां से वो आता है। அவன் தூரத்திலே வரும்பொழுது, जब वो दूर से आता है तो 20ஆம் வசனம் சொல்றார், அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். तब वो उठकर दूर से देखकर अपने उसके पिता उसे गले लगाकर उसे चुम्बन करते हैं। அந்த மிடில் ஈஸ்ட்ல அவங்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் என்ன சொல்லுகிறதுன்னா, तब का आके उनका कलाचार क्या होता है माने, இந்த தகப்பனிடத்துல ஆஸ்தியை கேக்குறான் பாத்தீங்களா, जो भी आके अपने पिता से धन दौलत मांगता है இந்த ஊர் பெரியவங்க அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க முன்னிலையில தான் அந்த ஆஸ்தியை பிரிச்சு கொடுப்பாங்க. तो दुनिया घर के बहुत बड़े बड़े लोग मिलकर सारे धन दौलत को बांट के दे देते हैं। அப்படிப்பட்ட மனிதனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். மறுபடியும் அவன் ஊருக்குள்ள நுழைஞ்சா கல்லெறிஞ்சு கொல்லணும். और वैसे लोगों को पत्थर से मार के उन्हें भगा देना है वापस आया तो। அவங்களுடைய கலாச்சாரம் அதை தான் சொல்லுகிறது. और वैसा ही उनका कलाचार कुछ ऐसा था। ஆக இப்ப ஊருக்குள்ள நுழைய போறாரு. अब वो आके उस देश में आके अंदर आने वाले அப்பா हैं। யோசிக்கிறான், மகன் திரும்ப வர போறான், வருகிறான். अब पिता देखते हैं कि बेटा वापस आ रहा है ஊர்க்காரங்க எல்லாம் கல்ல தூக்கி அடிக்க போறாங்க இவனை. और गांव के सारे लोग पत्थर उठा के उसे मारने அதுக்கு वाले हैं। முன்னாடி நான் போய் இவனை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் ஓடுகிறான். और उससे पहले ही मैं उठ के जाके मेरे बेटा को बचाना है करके भाग रहे हैं। அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொள்ளுகிறான். और उसको देख के उसको गले लगा लेता है அவனை முத்தம் செய்கிறான். और उसको चुम्बन करता है। பாருங்க, மகனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது. மகன்னு சொல்லிக்க முடியாதுங்க, ஏன்னா நான் அவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன், என்ன கூலிக்காரல ஒரு ஆளா வச்சுக்கோங்க அப்படின்றான். देखिए बेटा का परिस्थिति कैसा है, वो कहता है कि अपने नौकरों के साथ मुझे एक रख ले। பையனுடைய மென்டாலிட்டி அவ்வளவுதான். लेकिन बेटा का आके सोच ऐसा है। ஆனா அப்பா யோசிக்கிறாரு, நீ கூலிக்காரன் கிடையாது, என்னைக்குமே என் மகன் தான். लेकिन पिता क्या सोचता है, तू नौकर नहीं है, तू हमेशा मेरा बेटा है। பாருங்க, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. देखिए मुझे 2 बेटी है। அவங்க என்ன பண்ணாலும் அவர்கள் என்னுடைய மகள்கள் என்பதையோ நான் அவர்களுடைய தகப்பன் என்பதை மாத்தவே முடியாது. वो कुछ भी करे, वो मेरी बेटी है और मैं उनका पिता हूँ, कोई बदल नहीं அவர்கள் सकता। என்ன தவற வேணா பண்ணிருக்கலாம். चाहे वो कुछ भी गलती क्यों ना But करे, I am their father. लेकिन मैं उनका पिता हूँ They are my children. और वो मेरे बच्चे हैं। I love them much. और मैं उनसे बहुत प्रेम करता हूँ I'm ready to forgive them. और मैं उनको आके माफ करने के लिए तैयार हूँ। Even though they have done a blunder, I am ready to forgive them. वो कितने भी बड़े आके गलती क्यों ना कहो, मैं माफ कर सकता Because हूँ, I am their father and I love them more. क्योंकि मैं उनका पिता हूँ और उनको बहुत प्रेम करता हूँ। இந்த தகப்பனும் அதே மாதிரி தான் பாருங்க. और देखिए ये पिता भी ऐसा ही அவர் है। ஓடி வர்றாரு, கழுத்தை கட்டி கொள்றாரு, முத்தம் இடுகிறாரு. और वो भाग कर आता अपने बेटे को गले लगा के चूमता है அவன் மேல் மனதுருகுகிறார். और उसके ऊपर दया दिखाता है। பாருங்க, சில வீடுகள்ல இதெல்லாம் ரொம்ப ஆப்போசிட்டா நடக்கும். देखिए किस घरों में ये बहुत ही ऑपोजिट होता है। என்ன பண்ண போறியோ நீ, क्या करेगा तू, என்ன கண்ணீர் விட போறியோ, क्या आंसू बहाएगा, எவ்வளவு கஷ்டப்பட போறியோ, पता नहीं कितना मुश्किल उठाने वाला है, என்னதான் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். क्या तो होने वाला है मैं भी देखूंगा। அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. वो सब कुछ होने वाला नहीं है। கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு. परमेश्वर है அவர் உங்களை எல்லாரோட பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக அவர் நேசிக்கிறார். और परमेश्वर आप सबको आके बहुत प्रेम ஒரு करता தாயை है। காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார். माता पिता से भी ज्यादा परमेश्वर हम सबसे बहुत प्रेम करते பாருங்க, हैं। ஏதாவது ஒரு நாள் தாயோ தகப்பனோ அன்புல குறைஞ்சு போயிடலாம். कोई कभी ना कभी माता पिता आके प्रेम दिखाने में कम हो जाते हैं। அதனால அவங்க மேல உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வச்சிடக்கூடாது. इसीलिए हम आके अपने विश्वास उनके ऊपर ही नहीं रख देना ஆனா है। இந்த தகப்பன் கொஞ்சம் நல்ல தகப்பன் பாரு. लेकिन ये पिता थोड़े अच्छे पिता है। அவனை பாக்குறான், उसे देखते हैं, மனதுருகுறான், तरस दिखाते ஓடி हैं, வருகிறான், दौड़ के आता है, கழுத்தை கட்டி கொள்ளுகிறான், गला लगाता है, முத்தம் இடுகிறான். चूमता है। போனா வந்துட்டாங்க. देखिए क्या होता है। குமாரன் வந்து தகப்பன் நோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. अब यहाँ पुत्र आके उसने कहने लगता है, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பல நாள் குளிக்கல, थोड़ा सोच के देखिए बहुत दिन से नया नहीं, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, कपड़े बहुत गंदे हैं, ஒரே நாற்றம் எடுக்குது, बदबू आ रहा है, பல நாள் சாப்பிடல, बहुत दिनों से खाना नहीं खाया, ஆள் வந்து மாறு வேஷத்துல இருக்கிறாரு, மெலிசாயிட்டு இருக்கிறாரு, அவரு बहुत दुबला पतला हो गया है, பண்ணி கூட வாழ்ந்து பண்ணி ஸ்மெல் வருது பயங்கரமா, सुअर के साथ रह के सुअर का बदबू आ रहा है।
இப்ப இந்த இவர் வந்து அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போட்டுங்கிறாரு, விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுன்னு இருக்கிறாரு, और पिता आके बहुत ही अच्छा महंगा कपड़ा पहने நல்ல हैं, வாசனை திரவியங்கள்லாம் போட்டுங்கிறாரு, சென்டல் ஆட்சி இருக்கிறாரு. अच्छे से सेंट लगाया है இவர் ஓடி வந்து அவனுடைய கழுத்தை கட்டி பிடிச்சி புத்தம் கொடுக்குறாரு. और तुरंत आके वो गले से लगाकर उन्हें चूमने लगा. அதுலயே ஒரு மூஞ்சில எல்லாம் அழுக்கு ஒட்டின்னு இருக்கும்னு நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். मैं सोचता हूँ कि इसी में उसके कपड़े गंदे हो गए होंगे. He don't care about that. He doesn't care about that. और वो किसी चीज के बारे में सोच नहीं रहे थे, He loves him much more. क्योंकि वो अपने बेटे से बहुत ही प्रेम रखते थे. பையன் சொல்றான், அப்பா உங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. पिता कहता है कि मुझे मेरा पुत्र, आपका पुत्र कहने का कोई அந்த தகுதியை நான் இழந்து விட்டேன். मैं उस चीज को मैं खो चुका हूँ. இந்த பையன் சொல்றத அவர் காது கொடுத்தே கேட்கவே இல்லை. देखिए बेटा ने जो कहा पिता ने कान नहीं लगाया. தகப்பன் ஊழியக்காரரை பாக்குறாரு, வேலைக்காரங்களை எல்லாம் பாக்குறாரு, और पिता आके नौकरों को देखता है, அவனுடைய மேனேஜரை பாக்குறாரு. अपने मैनेजर को देखता है, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து महंगे कपड़े को लेके आके இவனுக்கு உடுத்துங்கள். इनको पहनाओ. அப்பாவுடைய ஹார்ட் எப்படி இருக்கு பாருங்க. तो देखिए पिता का हृदय कहाँ पे है. அப்பா ஹார்ட் எப்பவுமே கிரேட் தான். पिता का हृदय हमेशा உயர்ந்த अच्छा है. வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்கள். बहुत ही महंगा वस्त्र लेके आके पहनाओ बोला. இத வந்து பூமிக்குரிய தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு நல்லா இருக்குதுன்றத பத்தி நான் சொல்லல. तो मैं नहीं कह रहा हूँ कि ये आके धरती का पिता कितना अच्छा है करके. இங்க வர சம்பவங்கள் எல்லாமே கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் குறித்து சொல்லுகிறது. ये सारे आके जो भी हो रहा है यहाँ मसीहा को और आके कलीसिया को दिखाता है. உயர்ந்த வஸ்திரம். ये बहुत ही महंगी कपड़े. அவன் யோசிக்கிறான், அப்பா நான் தகுதி இல்லப்பா, वो सोचता है मैं इसका योग्य नहीं हूँ. நான் எவ்வளவு பேசிக்கிறேன் உங்களை எதிர்த்து, मैंने आपके विरोध कितने बातें किए हैं ஆசையெல்லாம் பறித்து கொண்டு போனேனே, और सारा आके धन दौलत लेके गया. அதெல்லாம் என்னடா பண்ண படவா ராஸ்கல்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே நீங்க. वो सब तूने क्या किया करके मुझे आपने पूछा नहीं. ஒண்ணுமே கேட்கல. कुछ भी नहीं पूछा. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி बहुत ही महंगा कपड़ा लेके आके पहनाने बोला. இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள், और उसके उंगली में अंगूठी डालो बोला. அதிகாரத்தை கொடுக்கிறாரு. उसको एक अधिकार दिया. You are not a servant तुम आके एक नौकर नहीं हो, and you are not a slave. तुम आके एक स्लेव नहीं हो. Still you are my son. अभी भी तुम मेरे बच्चे हो. Still you are my daughter. अभी भी तुम मेरी बेटी हो. No matter how far you have gone, पर कोई बात नहीं कि तुम कितने भी दूर क्यों ना गई I हो. love you so much. मैं तुमसे बहुत प्रेम करता हूँ. I am rich in mercies. मैं आके अनुग्रह में बहुत My ही धनी हूँ. grace is abound toward you. और मेरी अनुग्रह हमेशा तो आप लोग के लिए है. And I release my favor towards you. और मैं आके अपने अनुग्रह को तुम्हारे लिए छोड़ता हूँ. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. देखिए परमेश्वर आपको देख के நீங்க बोलते ஒருவேளை हैं. யோசிக்கலாம், आप सोचते होंगे நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கு லாய்க்கு அருகதே கிடையாது, मुझे आके योग्य नहीं है मसीहा का எனக்கு बच्चा எந்த कहलाने தகுதியுமே கிடையாது, की. मुझे कोई योग्यता नहीं है. நான் பாவத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறேன், मैं पाप में जी रहा था. உள்ள அழுக்கா இருக்கிறேன், நானு अंदर से बहुत ही गंदा हूँ. என்னால கம்யூனியன் கூட எடுக்க முடியாது, मेरे से आके कम्युनियन सेस भी ஏன்னா लिया. ஏதோ ஒரு தடை வருது எனக்கு, क्योंकि कुछ रुकावट आता है. நான் வந்து சரியானவன் கிடையாது. मैं ठीक नहीं हूँ. நீங்க தாங்க அப்படி நினைக்கிறீங்க. आप लोग ऐसे सोचते हैं, கர்த்தர் இன்னும் உங்களை பிள்ளையா தான் நினைத்து கொண்டிருக்கிறார். लेकिन परमेश्वर आपको अपना बच्चा Still समझते हैं. you are his daughter and son. और अभी भी आप परमेश्वर के बेटा बेटी है. சொல்றார், மோதிரத்தை போடுங்க, वो कहते हैं अंगूठी को पहनाओ கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்க, और पैरों में जूते पहनाओ கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், और यहाँ पे एक मेमने को मार के நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். हम लोग खाएंगे पिएंगे खुश रहेंगे. என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். मेरा बेटा मर गया लेकिन दोबारा जिया. என்ன பாருங்க, உயிரோடு இருக்கிறவனை பார்த்து சொல்றேன், இவன் செத்து போனா இப்ப திரும்ப உயிரோடு வந்திருக்கிறான். तो देखिए जीवित लड़के को देख के मर गया दोबारा जी उठा बोलते हैं. இயேசு செத்து போன ஒரு ஆளை கூட பார்த்து இப்படி சொல்லவே இல்லை. यीशु मसीह मारे गए पर किसी को भी देख के ऐसा नहीं बोला. லாசரு வியாதியா இருக்கிறான்னு தகவல் அனுப்புறாங்க. लाजर आके बीमार था करके उन्हें पता चलता है. வேணும்னா 1-2 நாள் அங்கேயே தங்குறாரு. वहाँ पे और भी एक दो दिन ठहरते हैं. ரெண்டாவது நியூஸ் வருது, லாசரு செத்து போயிட்டான். फिर दूसरा न्यूज आता है कि लाजर मर गया. அவர் சொல்ற லாசரு நித்திரையா இருக்கிறான். वो बोलते लाजर सो रहा है. செத்து போனவங்களை பார்த்து ஒரு முறை கூட இயேசு இவர்கள் மரித்தார்கள் சொல்லவே இல்லை. मरे हुए को कभी भी यीशु मसीह ने देख के ये मर गए करके बोले नहीं है. யவீரனுடைய மகள் மரித்து போயிட்டாள். एविल की बेटी आके मर गई थी. வியாதியா இருக்கும்போது இயேசு வந்து கூப்பிட்டான். वहाँ पे आके बीमारी रहते समय சரி வாப்பா, आके நானும் கூட बुलाया. வரேன், வீட்டுக்கு வந்து நான் காப்பாத்துறேன். मैं भी आता हूँ करके साथ आया. போறதுக்குள்ள அங்க வந்து வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, உங்க குமாரத்தி மரித்து போனா போதும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. जाने के पहले आके नौकर बोलने लगे आपकी बेटी मर गई. இயேசு வந்து சொல்றாரு, அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். बट यीशु मसीह आके कहते वो मरी नहीं है, सो रही है. செத்து போன ஒருத்தர் கூட பார்த்து அவர் சொல்லவே இல்லை. उन्होंने मरे हुए को देखकर कभी ஆனா भी नहीं कहा. உயிரோடு இருக்கிற இவனை பார்த்து, இவன் மரித்தான், என் குமாரன் மரித்தான்,
திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லுகிறார். लेकिन ये जिंदा है, लेकिन उनसे उन्हें कहते हैं मेरा बेटा मर गया था लेकिन अभी जिंदा பாருங்க, है। புத்தி தெளிய வேண்டும் நமக்கு. देखिए हमारा दिमाग बदलना है। நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். आप और मैं आके नए नियम को विश्वास करने वाले होना நம்ம चाहिए। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கடாக்களினுடைய ரத்தத்தினால மீட்கப்படல, हम लोग आके मेमने के लहू से छुड़ाए नहीं गए हैं, வெள்ளினால பொன்னினால மீட்கப்படல, धन दौलत से नहीं छुड़ाए गए हैं। குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். कोई भी गुनाह नहीं किया, यीशु मसीह के लहू से हम छुड़ाए गए हैं। பழைய உடன்படிக்கையில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், पुराने नियम में देखेंगे तो मेमने के लहू, எலியாவின் ஆவியும் இயேசு தேவனுடைய ஆவியும் ஒன்றாச்சு. यहाँ पे एलिया का आत्मा सब एक है, வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். आसमान से आके आग आता है। இன்னைக்கு பாடணும் பாத்தீங்கன்னா, यहाँ पे அக்கினியா இறங்கணுமே ஒரு பாட்டு பாடணும். हमने आज एक गीत खाया था, அக்னி சமான், அந்த பாட்டு நல்லா அருமையா பாடினாங்க. அக்கினியா இறங்கணும்னு, அக்கினி இறங்கிட்டான் அவன். यहाँ पे देखिए आग के समान उतर आया। ஒரு சின்ன கையளவுமாக, ஆனா பெரிய ஒரு மழை, பெருமழையினுடைய இரைச்சல் வந்துச்சாங்க. तो वहाँ पे देखिए बहुत ही बड़ा जलन आया। அதே பாட்டுல நம்ம பாடணும். அதெல்லாம் वही गीत हमने गाया। வெறும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அப்புறம் இளங்காலை வெள்ளாட்டு கடாக்களுடைய ரத்தம், மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாங்க. तो देखिए जो मेमने के लहू, जो जानवरों के लहू से आके इतने बड़े काम किए। மோசேக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா வாழல. मूसा के अंदर आके एक पवित्र आत्मा हमेशा के लिए नहीं था, செங்கடலே பிளந்துட்டான். वो आके चला गया। யோசுவாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா வாழல. यहोशू के अंदर निरंतर आके पवित्र आत्मा नहीं ஆனா था, எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன. लेकिन एरिगो का दीवार आकर टूट के गिरा। அப்பப்ப வந்தாரு, வேலையை முடிச்சாரு, போயிட்டாரு, அவர் அவ்வளவுதான். तब आए, अपने काम को खत्म किया और चले गए। ஆனா இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். लेकिन आज आकर पवित्र आत्मा आपके अंदर, मेरे அவர்கள் எல்லாரை காட்டிலும் மிகவும் பெரிய அற்புதங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். और वो सबसे बढ़कर आके हम बड़े काम करने वाले होने அவங்க चाहिए। சொல்றாங்க அற்புதங்களை செய்யணுமாங்க. तो देखिए वो अद्भुत काम करने वाले हैं, அந்த அளவுக்கு பவர் இல்லைங்க. उस सामर्थ्य नहीं है, ஐ எம் நாட் சஃபிஷியன்ட் वो सामर्थ्य मुझ पे नहीं டு है ஹெல்ப் சம்படி. किसी को मदद करने के लिए। ஐ எம் நாட் சஃபிஷியன்ட் मेरे पास आके सामर्थ्य नहीं டு है ஹீல் சம்படி. किसी को चंगा करने ஐ का। எம் நாட் சஃபிஷியன்ட், ஐ ஹேவ் நாட் ஐ எம் நாட் ஹேவிங் பவர் டு டிரைவ் அவுட் டீமன்ஸ். तो दुष्ट आत्मा को भगाने का सामर्थ्य मुझ में नहीं है। ஐ எம் நாட் சஃபிஷியன்ட், தே ஃபெல்ட் லைக் தட். मैं आके एक सफिशिएंट सा नहीं हूँ, पूरा नहीं हूँ। 5 2 மீன் 5000 பேர் போஷிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிலிப்பு சொல்றாரு, 5 2 மீனுக்கு தான், ஆனா 5000 பேர் இருக்காங்க, இது எம்மாத்திரம். देखिए फिलिप कहता है कि 2 3 अपम 2 मछली को देख के 5000 को कैसे हम खिलाएंगे। This is not sufficient. ये आके पूरा नहीं होगा। Whenever you felt you are not sufficient, submit yourself into Jesus' hands. जब आकर आप सोचते हैं मैं पूरा नहीं हूँ, यीशु मसीह के हवाले अपने आप को कर दें And he blesses that. और उसको आशीष करें, And it will increase. और परमेश्वर उसको बड़ा करेगा। நான் சொல்றேன், அவர் சொல்றாரு இது போதாதுங்க, तो आप सोचते हैं ये बस नहीं होगा, இது போதாதுன்னு சொல்றாரு. वो आके बोलते हैं ये पूरा नहीं இவ்வளவு பேருக்கு होगा। இது எம்மாத்திரம். इतने लोगों को कैसा बस होगा। பாருங்க, இது நீங்க யோசிக்கலாம், சுகமாக்குற அளவுக்கு என்கிட்ட வல்லமை இல்லைங்க, आप सोचते होंगे कि चंगा करने का अधिकार मुझ में नहीं பிசாசை है, விரட்டுற அளவுக்கு எனக்கு அதிகாரம் போதாது, शत्रु आत्मा को भगाने का अधिकार मेरे को नहीं है, எனக்கு ஊழியம் செய்யற அளவுக்கு வல்லமை போதாது. मेरे को आके सेवकाई करने का सामर्थ्य नहीं है, நாட் சஃபிஷியன்ட் மென்டாலிட்டி. मेरे पास आके ये सब कुछ नहीं है बोल के एक நிறைய सोच பேருக்கு அந்த रहता है। மென்டாலிட்டி இருக்கு. बहुत लोगों को ऐसा एक सोच रहता ஆனா है। புதிய உடன்படிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? लेकिन नया नियम में क्या कहता है। 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 3 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். मैं आके 5 पढ़ता हूँ, 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 5वीं वचन पढ़ता हूँ। 2 Corinthians chapter 3 verse 5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. यहाँ पे हम देखते हैं ये नहीं कि हम अपने आप इस योग्य है कि अपने और से किसी बात का विचार कर सकें। ஆங்கில வாதாமத்துல இந்த தகுதிக்கு பதில் சஃபிஷியன்ட்னு வருது. तो यहाँ पे आके कहते हैं कि योग्य नहीं, Our sufficiency is of God. हमारा योग्यता आके परमेश्वर है। கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். देखिए परमेश्वर आपको योग्यता बनाए हैं, கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने आपको योग्यता बनाया है। எதுக்காக?
किस लिए? அவரோடு கூட இருக்க, क्योंकि आप उनके साथ रहने பிரசங்கம் के लिए, பண்ணும்படியாக அவர் உங்களை அனுப்ப, प्रचार करने के लिए, வியாதியஸ்தர்களை குணமாக்க, बीमारियों को चंगा करने के लिए, பிசாசுகளை துரத்த दुष्ट आत्मा को भगाने के लिए அவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने आपको अधिकार किया பாருங்க, है। அந்த தகுதி யாரால உண்டாயிருக்கிறது? आप देखिए ये अधिकार कहाँ से आया है? சார், நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், எனக்கு அந்த தகுதி இல்ல. मैंने बहुत सारे पाप किया, मुझे कोई ये योग्य நான் नहीं है। கிறிஸ்தவன் தான், துன்மார்க்கமா வாழ்ந்தேன், எனக்கு தகுதி இல்ல அப்படின்றீங்களா? मैं बहुत ही आके बुरा आदमी हूँ, मुझे ये योग्य नहीं உங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறதுங்க. है। देखिए आपके योग्यता के परमेश्वर की ओर से आया है। Your sufficiency is of God. आपका योग्यता परमेश्वर की ओर से है। அவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने आपको योग्य बनाया है। அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் தானே, நீ தைரியமா போ. परमेश्वर कहता है तुम्हें मैं भेज रहा हूँ, धैर्य से जाओ। கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, गिदियोन को देख के बोलता நான் है தானே உன்னை அனுப்புறேன், मैं ही तुझे भेजता हूँ, தைரியமா போ அப்படின்றாரு. तू धैर्य से जा। இப்ப பாருங்க, நாம என்ன பண்ண கூடாது? இதெல்லாம் தட்டி கழிக்க கூடாது. तो हम आके इसे छोड़ना नहीं है। கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். यीशु मसीह ने हमारे लिए जीवन दिया அவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார், और अपना संतान बनाया, பரிசுத்தமாக்கி இருக்கிறார், पवित्र बनाया, நீதிமான்களாக்கி இருக்கிறார், नीतिमान बनाया, அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். अपना अधिकार को हम அவரே நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். और वो खुद हमारे अंदर है। இனி நான் வேற அவர் வேற அல்ல, अभी वो और मैं अलग नहीं, நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். हम और यीशु एक है। அவர் எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கே நானும் உட்கார और वो வைக்கப்பட்டிருக்கிறேன். कहाँ बैठे गए हैं वहाँ पे मैं भी बैठा हूँ। அவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தோ அதே அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. उनको जो अधिकार दिया था वही अधिकार मुझे भी दिया है। நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஒருத்தனை போனா போவான், வானா வருவான். यहाँ पे आके किसी को बोलते कि जा तो जाएंगे, नहीं நீங்க जाना तो नहीं जाना। என் வீட்டுக்கு வரதவல ஒரு வார்த்தை சொல்லும் அப்படிங்கிறான். आप मेरे घर में आओ करके एक बात बोलो करके कहते நான் हैं। சொல்றேன், தைரியமா ஒரு வார்த்தையை வாயை திறந்து பேசுங்க. मैं आपसे कहता हूँ बहुत ही धैर्य से अपने मुंह को खोल के बात कीजिए। என்னன்னு பேசுறது? क्या बात करो? இயேசு என்ன பேசுறாரோ அதே பேசுங்க. यीशु मसीह ने जो बात किया है उसको बात कीजिए। தேவன் என்னை அழைத்திருக்கிறார், यीशु मसीह ने मुझे बुलाया है, அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். उन्होंने मुझे अभिषेक किया है। நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். मैंने उन्हें नहीं चुना, उन्होंने मुझे चुना है। நான் கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன். मैं आके फल दूंगा அவர் நான் கனி கொடுக்கும்படி, அதிகமாய் கனி கொடுக்கும்படி அவர் என்னை சுத்தம் பண்ணுகிறார். और अनेक फल देने के लिए परमेश्वर ने मुझे शुद्ध किया है। நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். मैं उनके साथ हूँ, நான் அவரும் வேற வேற கிடையாது. वो और मैं अलग नहीं है। நான் அவருடைய எலும்புகளுக்கும் சரீரம் மாம்சத்துக்கும் உரியவனாய் இருக்கிறேன். मैं उनके हड्डी के आके एक मांस हूँ। அவர் சொன்னா என்ன ஆகுமோ இப்ப நான் சொன்னாலும் ஆகும் கண்டிப்பா. वो उन्होंने क्या बोला है वही मैं बोलते समय भी அப்ப होगा। முதல்ல அந்த அற்புதம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும். तो देखिए पहला अद्भुत आपके द्वारा शुरू होना है। சரீரத்தை பார்த்து பேசுங்க. अपने शरीर को देख के बात வியாதியை நீ कीजिए, வேரோட பட்டு போ, बीमारी को देख के बात कीजिए। வேரோட பிடுங்குண்டு கடலில நடப்படு, तू आके जमीन से निकल जा, வலியை என் சரீரத்தை விட்டு வெளியேறு. अपने दर्द को शरीर से निकाल என் के भाग। சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. मेरा शरीर परमेश्वर का मंदिर है தேவனுடைய ஆலயத்துல வியாதிக்கு இடம் இல்லை. और परमेश्वर के मंदिर में बीमारी के लिए जगह नहीं வியாதியை है। உனக்கு அனுமதி மறுக்கிறே. और बीमारी तू यहाँ से तू जा, நீ சட்டவிரோதமா என்னுடைய சரீரத்துல இருக்கிறாய். तू मेरे विरोध नहीं। இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு அகன்று போ என்று சொல்லுகிறேன். यीशु मसीह के नाम से मेरे शरीर से बाहर जा करके बोल। Open your mouth and speak the word by faith. आप आकर अपने मुंह को खोल के विश्वास के साथ बोलिए। If you believe, you will see the glory of the Lord. अगर आप विश्वास करेंगे तो परमेश्वर की महिमा को देखेंगे। If you want to see the glory of God, believe that अगर आप परमेश्वर की महिमा को देखना चाहते हैं तो and विश्वास speak the कीजिए word by faith. और विश्वास के साथ परमेश्वर की बात को बोलिए। அவிசுவாசமா இராமல் விசுவாசிகளா இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். अविश्वास के साथ नहीं रहना, विश्वास के साथ रहना है। அவருடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर के वचन को विश्वास करना है। எப்படி விசுவாசிக்கிறனா என்ன? विश्वास करना मतलब क्या है? நம்ம வாயை திறந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். अपने मुंह को खोल के बात करना है। பாருங்க, நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி போயிடுறோம். நம்ம कई समय पे हम क्या करते हैं, इसका और मुझे कोई संबंध नहीं है, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க, मुझको और उसको कोई संबंध नहीं है, இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறோம். और मैं कुछ भी नहीं कर सकता हूँ करके कहते हैं। மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல मैथ्यू का किताब चैप्टर 16 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 15 से पढ़ता हूँ। சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடமும் நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். 14:15 मैथ्यू। यहाँ पे 14:15 में हम पढ़ते हैं, यहाँ पे मैथ्यू के किताब में कि जब सांझ हुआ तो उसने चेले से कहा कि पास आकर कहे कि ये सुनसान जगह है। ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். और यहाँ पे आके लोग आकर विदा किया जाए कि वे आके बिस्तियों के जाकर अपने लिए भोजन मोल ले। இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார்.
पर यीशु ने उनसे कहा कि उनको जाने अवश्य नहीं है, तुम ही इन्हें खाना को दो। பாருங்க, இயேசு சொல்றாரு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிற அளவுக்கு வர்த்திக்க கூடிய வல்லமையை உங்களுக்குள்ள வச்சிருக்கேன்பா நானு. देखिए, यीशु मसीह ने आके 3 रोटी और 2 मछली को आके बड़ा करने का सामर्थ्य आपके अंदर है, நீங்களே கொடுக்கலாம் அவங்களுக்கு போஜனத்தை. और आप ही उनको खाना दे सकते हैं। பாருங்க, நிறைய பேருக்கு உடம்பு நல்லா இல்ல, சரீரத்துல சுகவீனம், வியாதியா இருக்கிறார்கள், பலவீனமா இருக்கிறார்கள், நம்ம கேள்விப்படுறோம். हम लोग सुनते हैं कि बहुत लोग आके बीमार है, मुसीबत में है, நாமளும் இந்த சீஷர்கள் மாதிரி தான் சொல்றோம். और हम लोग भी एक चेले के जैसे प्रार्थना करते हैं। அங்க ஒரு அப்போலோ ஹாஸ்பிடல் ஒன்னு இருக்கு, அங்க போனீங்கன்னா சரிப்படுத்திடுவாங்க. हम उनको बोलते हैं वहां जाने से ठीक हो जाओगे, இந்த ஹாஸ்பிடலுக்கு போனாக்கா அங்க சரிப்படுத்திடுவாங்க. उस अस्पताल को जाएगा तो ठीक हो जाओगे। நான் சொல்றேன், எங்கேயும் சரிப்படுத்த மாட்டாங்க. मैं बोलता हूँ कहीं भी ठीक नहीं होगा। ஆண்டவர் சொல்ற, நீங்க கொடுங்க. परमेश्वर कहते हैं तुम बोलो। அவர்ல எந்த ஹாஸ்பிடலுக்கு அனுப்ப வேண்டியதில்லை, நீங்களே சுகத்தை கொடுக்கலாமே. उन्हें कोई अस्पताल भेजने की जरूरत உங்களுக்கு नहीं, உள்ள அந்த வல்லமையை நான் வைத்திருக்கிறேன். क्योंकि वो आपके अंदर वो सामर्थ्य को रखा है। யூஸ் இட் அப்படின்றாரு. तुम जाओ करके कहते हैं, உபயோகப்படுத்துங்கள். आप उसको आके उपयोग करना है। சிலர் யோசிக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்கலன்னா என்னங்க பண்றது? कुछ लोग सोचते हैं कुछ भी नहीं होगा तो क्या होगा, பரவாயில்ல, அவங்கள விட்டு அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுங்க. तो हमें छोड़ के दूसरे जगह पे जाएगा। கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर आपके அவர் साथ சொன்னதை है, செய்வார். वो जो बोलते हैं वो करते हैं। உங்களுக்குள்ள அதிகாரத்தை வச்சிருக்கிறார். आपके अंदर अधिकार அது दिया है, செயல்படுற வரைக்கும் விடவே கூடாது. और वो आके काम करने तक छोड़ेगा नहीं। ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். उसके लिए आप प्रार्थना करते रहना है, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. और आप प्रार्थना कीजिए। யாராவது பலவீனம் வந்தா அவங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. अगर कोई आके बलीन रहता है तो उनके लिए प्रार्थना கர்த்தர் कीजिए। உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார், தைரியமா சொல்லுங்க. परमेश्वर आपको चंगा कर दिया करके धैर्य से बोलिए। நீதெல்லாம் அவர் பார்த்து பாரு. आप नहीं, वो लोग परमेश्वर देख ஏன்னா लेगा, சுகமாக்கும் வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். क्योंकि चंगाई करने का सामर्थ्य आप सबके अंदर है। வியாதிகளை சுத்தமாக்கக்கூடிய வல்லமை வச்சிருக்கிறார். यहाँ पे बीमारी को चंगा करने का सामर्थ्य आपके अंदर है। ஆனால் நான் ஒரு சாதாரண விசுவாசின்னு சொல்லாதீங்க. आप नहीं बोलिए मैं कि साधारण सा You are विश्वासी a हूँ, powerful believer. क्योंकि आप आके एक बहुत ही You have सामर्थ्य से you भरे have the हैं, word power. क्योंकि आपके अंदर वचन का You have the सामर्थ्य power of the Holy Spirit. है, पवित्र आत्मा का सामर्थ्य है। God has appointed you as his minister. परमेश्वर ने आपको नियुक्त किया है चेले And के रूप he में, equipped you with his power. और आपको आके उन्होंने आके तैयार भी किया है। The power is waiting for you. सामर्थ्य आपके लिए वेट कर रहा है, The power is dormant in you. वो आके आपको लिए इंतजार कर रहा சும்மா है। இருக்குது வல்லமை, பவர் எல்லாம் அங்க உள்ள சும்மா இருக்குது. तो बिना पावर का ऐसी नहीं रहता है, Use it. आपको आके इस्तेमाल करना है, Know it and use it. उसको आके आप तैयार कीजिए और इस्तेमाल For the कीजिए glory of the Lord. परमेश्वर की महिमा के लिए। தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படி நீங்கள் அதை பயன்படுத்துங்க. परमेश्वर की महिमा के लिए आप उसे इस्तेमाल कीजिए। உங்களுக்கு உள்ள வல்லமை இருக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? आपके अंदर एक सामर्थ्य है, कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। வியாதி அதட்டுங்கள். வியாதி அதட்டுங்கள். आप आके बीमारी को डांटिए, சொஸ்தமாக்குங்கள். चंगा कीजिए, பிசாச அதட்டுங்கள். और दुष्ट आत्मा को भगाइए, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள். और जो मरे हैं उसे उठाइए। இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அவர்களுக்கு மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள். यीशु मसीह आपसे प्रेम करता है करके प्रचार कीजिए। நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்கள் மூலமாக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். मैं कहता हूँ परमेश्वर जरूर आपके जरिए सामर्थ्य को बाहर लेके आएंगे। If you speak the word of God by faith, you will become a powerful Christian. अगर आप विश्वास के साथ सामर्थ्य से परमेश्वर के वचन को बोलेंगे, आप एक बहुत ही सामर्थ्य मसीहा के बच्चे रहेंगे। வல்லமை நிறைந்த கிறிஸ்தவர்களாக அவர் உங்களை மாற்றி இருக்கிறார். एक सामर्थ्य से भरा हुआ मसीहा का जीवन आपको है। எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? कितने लोग खुश है? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. मुझे बहुत खुश है। இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே வல்லமை यीशु मसीह के अंदर जो सामर्थ्य था, இப்ப நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறது. वो सामर्थ्य हम सबके अंदर है। அவர் பேசின மாதிரி நம்மளும் பேசணும். और यीशु मसीह जैसे बात करते हैं वैसे हम அவர் भी बात करना है। பேசும்போது எவ்வளவு வல்லமை ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி நீங்களும் நானும் பேசும்போது வல்லமை ரிலீஸ் और वो बात करते समय जैसा सामर्थ्य बाहर आया वही सामर्थ्य हम बात करते समय भी आएगा। பேசுங்கள், வியாதிகளை குணமாக்குங்கள். बात कीजिए और बीमारी को भगाइए। பேசுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். बात कीजिए, दुष्ट आत्मा को भगाइए। பேசுங்கள், அற்புதங்களை செய்யுங்கள். बात कीजिए, अद्भुत काम कीजिए। அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். उसी के लिए आप बुलाए गए हैं। Amen. God bless you all. Let us all stand together for prayer. आमीन। सब खड़े हो जाएंगे, प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, हालेलुया। इस समय पर पिता परमेश्वर, इस अद्भुत समय के लिए धन्यवाद, इस अद्भुत वचन के लिए धन्यवाद पिता परमेश्वर, हालेलुया। आपने पिता परमेश्वर इस नए नियम में पिता परमेश्वर अपने
लहू को, बहुमूल्य लहू को बहाकर हमें छुड़ाया है पिता परमेश्वर। हमें अधिकार दिया है, जो अधिकार आपको था वही अधिकार आपने हमें दिया है पिता परमेश्वर। उस अधिकार को हम मुंह खोलकर इस्तेमाल कर पाए, विश्वास के साथ इस्तेमाल कर पाए, सामर्थ्य के साथ इस्तेमाल कर पाए, उसको हमारे जीवन में पिता परमेश्वर हमें लागू करने के लिए हमें मदद करे पिता परमेश्वर। हर एक दिन वचन को बात कर कर हम अपने जीवन में सफल होने के लिए हमें मदद करे पिता परमेश्वर। हालेलुया पिता परमेश्वर। समय पे यहाँ आए हुए हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपती हूँ, उनके घर परिवार को सौंपती हूँ, उनके खाना पानी को सौंपती हूँ पिता परमेश्वर। हालेलुया। हर हफ्ते संभाल कर पिता परमेश्वर उन्हें संभाल कर रखिएगा। आते वक्त उन्हें संभाल कर अपने पंखों तले छुपाकर पिता परमेश्वर उनके हर जरूरतों को पूरा कर कर आप उन्हें चलाना पिता परमेश्वर। सब कुछ आपके हाथ में सौंपती हूँ, यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर। आमीन आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे। And all the saints of God say, Amen, Amen. God bless you all. There is a small snacks for